எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப ஆன்மீக ஜோதிட சத்சங்கத்தில் கலந்து கொண்டுள்ள நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கம். சத்கமய ஓம் தமசோமா ஜோதிர்கமய ஓம் சோமா அமிர்தம் கமய நித்தியமாய் நிர்மலமாய் நிற்களமாய் நிராமயமாய் நிறைவாய் நீங்கா சுத்தமுமாய் தூரமுமாய் சமீபவுமாய் புதிய நிறை சுடராய் எல்லாம் வைத்திருந்த காத்தாரகமாய் அனந்தமயமாகி மனவா கெட்டார் சித்துருவாய் நிறைகொண்ட சுகாரம்ப பெருவழியை சிந்தனை செய்து ஆன்மசக்தி விழித்தெழுவாய் அசத்தின் இருளை போக்கிடுவாய் ஞான உண்மை நவின்றிடுவாய் நான் என்னை அறிய முன் வருவாய் கடவுளை காணும் இடமும் நீயே கவலையில்லா தலம் நீயே இன்ப வடிவே என் வடிவாய் இருந்திடும் ஜோதி உன்னை காண்பேன் அகந்தை வல்வினை அறியாமை அழிந்தன உணர்வுளால் ஒளியாலே அமைதி இன்பம் அன்பு நலம் ஆகி வந்தனவாம் சக்தி உருவாய். இப்ப இயற்கை மிகப்பெரிய ஒரு சக்தி படைத்ததாகத்தான் இருக்கு. இந்த இயற்கைக்குள்ள நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒவ்வொருவரும், அதாவது நமது கலாச்சாரம் பண்பாடு பழக்க வழக்கம் அனைத்தும் நாம் பிறந்த இடத்தை ஒட்டிய வாழ்வியல் நெறிமுறைகளை கொண்ட ஒரு பழக்க வழக்கமாக தான் வாழ்வியல் நமக்கு அமைஞ்சிருக்கு. அதுல நம்ம இந்தியாவில பிறந்திருக்கோம். இந்திய திருமண் அப்படின்றது ஒரு பக்கமா இருக்கு. இதுல மேற்காசிய நாடுகள் சொல்லுவோம், கிழக்காசிய நாடுகள் சொல்லுவோம், மேற்கத்திய நாடுகள் சொல்றோம், அரபு நாடுகள் சொல்றோம். இப்ப அரபு நாடுகள் போறாமே பாலவனை சோலை தான். அதுல பாத்தீங்கன்னா அந்த அந்த மக்களுக்கு உண்டான வாழ்வியல் நெறிமுறைகளை ஒழுங்குபடுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கொடுக்குறாங்க. அப்ப அங்க பேரிச்சம்பளம் விளையுது. செரிமான சக்தி எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அப்ப செரிமான சக்திக்கு அவங்க என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மக்கள் பாலைவனத்துல வெப்பம் அதிகமா இருக்கு, அதுல பயிரெல்லாம் செரிமானம் எல்லாம் ரொம்ப இதாயிரும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த பழக்க வழக்கத்தை ஒழுங்குபடுத்துறாரு. 5 முறை தொழுவணும். அவருக்கு அந்த கையை பார்த்தீங்கன்னா அப்படி தூக்கி வச்சிருப்பாரு. 5 முறை தொழுதல் அப்படின்ற அதே 5 விரலை காட்டி நபிகள் நாயகம் அழைத்து சொல்லலாம் அவர்கள் பஞ்சபூத சக்தி எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஒரு குறிப்பிட்ட ஒரு நல்ல இஸ்லாத்தை சார்ந்தவர் காலையில் 4:30 மணி தொழுகையை விட்டு கொடுக்கவே மாட்டான். நல்லா கவனிங்களேன். காலையில் 4:30 மணிக்கு அவன் தொழுகையை விட்டு கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. அவன் 4:30 மணிக்கு எழுந்து பள்ளிவாசல்ல தொழுகைக்கு போகும்போது மனம் புத்தி ஆத்மா என்பதை சுத்தப்படுத்துவதற்காக அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த பஞ்சபூதத்தினுடைய முகத்தினுடைய தன்மையை அழகா கழுவி எடுத்து அந்த முழங்கை வரைக்கும் இது பண்ணி பாவத்தை சுத்தப்படுத்தி அவங்க போய் மண்டி போட்டு நல்லா வஜ்ராசனத்துல அவங்க உட்கார்றாங்க. இந்த வஜ்ராசனத்துல அவங்க வழிபட 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 வயிற்றின் தசைப்பகுதியில் சுருங்கி விரிய, இறப்பையும் சுருங்கி சிறுநீரகத்திலிருந்து இறப்பையிலிருந்து சிறுநீரகப்பையிலிருந்து அந்த உள்ளுறுப்புகள் எல்லாம் நல்ல சுருங்கி விரிவதால் மனிதனுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அப்படின்றத அவரு கண்டு அதை உணர்ந்து இஸ்லாத்துக்கு கொடுத்திருக்காரு. இது இயற்கையின் பண்பு. அந்த நாட்டு மக்களுக்கு அந்த இடத்துல இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க உணவு விஷயத்துல நம்மள மாதிரி ஒரு சைவாகமம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அங்க கிடைக்கிறதெல்லாம் ஒட்டகம் தான். அவங்க மாமிசத்தை சாப்பிடணும், ஒட்டகம் தான் சாப்பிடணும். அதனால
ஒட்டகக்கறியை செமிக்கிறதுக்கு ஒட்டகம் பாலே செமிக்காது தெரியுமா? நீங்க ஒட்டக பாலை குடிச்சு பாருங்க, செமிக்காது. நமக்கெல்லாம் செமிக்காது. ஆனா அவர்களுக்கு அது செமிக்கணும். அப்ப அங்க உள்ள அந்த பண்பாடு அவர் அதைத்தான் நெறிமுறைப்படுத்தினார். பஞ்சபூத சக்திகளை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி அழகா இயற்கையாகவே சொல்லிக் கொடுத்தார். அதை விட பாத்தீங்கன்னா நமக்கு நேர் எதிர்மாறாவே அதுல இருக்கும். இப்ப நம்ம வந்து முழுக்க ஸ்லோ பண்ணிடுவோம். ஆனா அவங்க வந்து தாடி வளர்ப்பாங்க. நம்ம மீசை மட்டும் வைப்போம். அவங்க மீசையை மட்டும் எடுத்துட்டு தாடி வச்சுக்குவாங்க. பதில நம்ம வந்து கோயில்ல வளமா சுத்துவோம். ஆனா அவங்க இடமா சுத்துவாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா காஃபா, இந்த காஃபா அப்படின்ற இடம் பாத்தீங்கன்னா அது நமது லிங்கத்தினுடைய நிலைதான் இருக்கு. அங்க லிங்கம் தான் பிரதிஷ்டை. அந்த காலத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதுல 365 சிலை இருந்திருக்கு அந்த காஃபாவை சுத்தி. அந்த அந்த அறையிலேயே பாத்தீங்கன்னா பெருசா 365 சிலை இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு சிலைக்கு வழிபாடு உண்டு, தீபாராதனை உண்டு. ஏன்னா அவன் நாள் கணக்கை வந்து அதுலதான் கொண்டு போயிருக்காங்க. நாள் கணக்கு இந்த 365 நாள் அப்படின்றத அவங்க அழகா கணக்கெடுத்துட்டாங்க. இந்த காப்பாவை பாத்தீங்கன்னா காப்பால வந்து எல்லாம் எப்படி இருக்குன்னா, இப்ப கேலக்சி இருக்கு, சூரியன் இருக்கு. இப்ப சூரியன் இருக்குன்னா சூரியனை சுத்தி கோள்கள் வந்து சுற்றி வருது. இப்ப நம்ம சுத்துற மாதிரி பிரதட்சணமா சுத்தல, மேற்கிலிருந்து கிழக்காக அப்பிரதட்சணமா தான் சுத்துது. நல்லா கவனிக்கும். அவர்கள் அதை எடுத்துக்கொண்டார்கள். எப்படி பாருங்க, அதை எடுத்துட்டாங்க. விடிவெள்ளி, நம்ம இன்னைக்கு வெள்ளிக்கிழமையும் புனித நாளா வச்சிருக்கோம். நம்மளும் வெள்ளிக்கிழமை வந்து புனித நாள் தான் நமக்கு. அவர்களுக்கும் வெள்ளிக்கிழமை தான் புனித நாள். ஆனா அந்த விடிவெள்ளி அப்படின்றத அந்த அதிகாலை 4:30 மணிக்கு அந்த தொழுகையில அவங்க இது பண்றாங்க. அவங்க வந்து பிறையை எடுக்கிறாங்க. வளர் பிறையில 3ஆம் பிறையை வந்து அழகா எடுக்கிறாங்க. நல்லா கவனிங்க, 3ஆம் பிறை. நமக்கு 3ஆம் பிறை என்பதுதான் மிகச்சிறந்த சக்தி படைத்தது. அதாவது 3ஆம் பிறை அன்னைக்கு நாம என்ன நினைச்சு அந்த 3ஆம் பிறையை வந்து வணங்குறோமோ அந்த இது அப்படியே நடக்கும் அப்படின்றது ஐதீகம். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் 3ஆம் முறையில் நாம் அதாவது செயல்பட ஆரம்பிப்பது, அந்த தொடக்கம் வந்து 3ஆம் முறையாக இருந்தால் அது மிக சிறப்பு அப்படின்றது நமக்குள்ளேயும் ஐதீகம் இருக்கு. ஆனா அவங்க அந்த பிறையத்தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்ப 3ஆம் முறை அவங்களுக்கு புனிதமானதுதான், 3ஆம் முறை நமக்கு புனிதம். ஏன்னா இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அரபு கன்றியில் இருந்துகிட்டு ஒரு பாலைவன சோலைக்குள்ள உட்கார்ந்து அவர்கள் இதை பார்த்து மையப்படுத்தி எடுத்து தனது மதத்தினருக்கு சொன்ன ஒரு பெருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் சாரும். ஆனா நம்ம பூமி அப்படி இல்லை. ஏன்னா உலகினுடைய மூத்த முதல் உரு கரு மனித தோற்றம் என்பது லிமோரியா கண்டம் என்கின்ற கன்னியாகுமரிக்கு அடுத்து, அதை கடல்ல பூலின்னு சொல்றாங்க. இங்கதான் வந்து மனித உருவே தோன்றியது. உலகத்தின் முதல் தோற்றமே இங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறான். அப்ப இந்த இடத்துல இருந்துதான் உலக அளவில் இருக்கக்கூடிய அனைத்து பழக்க வழக்கம் பண்பாடு எல்லாத்தையும் இங்க இருந்து தான் கொண்டு போயிருக்கான். எல்லாமே இங்க இருந்தா கொண்டு போயிருக்கான். இந்தியர் இந்தியா நம்ம நம்ம நமக்கு என்ன பெருமை அப்படின்னா, நாம இந்தியால பிறந்தது. இது இந்தியா என்பது சுதந்திர போராட்டத்துக்கு, அதாவது சுதந்திரம் நமக்கு சுதந்திரம் 1947 ஆகஸ்ட் 15 மேல சுதந்திரம் கிடைத்த பின்பு இது இந்தியா என்ற ஒரு நாடாக உருவாக்கப்பட்டது. ஏன்னா இது மன்னர்கள் ஆட்சி காலத்துல அவன் அவன் இடத்துல மன்னராட்சி தான் நடந்தது. ஒவ்வொரு மன்னர்கள் தான் ஆண்டாங்க. மன்னர்களுக்கு வந்து குறுநில மன்னர்கள் இருந்தாங்க, அதுக்கடுத்து நிலக்கிழார்கள் இருந்தாங்க. ஆனா அது ஒரு மக்களை காக்கின்ற நல்ல ஆற்றல் நிறைந்த மனிதர்களாக இந்த பூமியில மன்னராட்சி நடந்தது. அப்ப இந்த மன்னர்கள் ஆட்சி நடக்கும்போதுதான் அவரவர்கள் தான் தான் பிறந்த பூமி தான் ஆண்ட பூமியில் நல்ல மூத்த அறிஞர்களை வைத்து, இப்ப மாதிரி நம்மள மாதிரி அறகுறையால எவனும் இல்லை. என்ன அறகுறை எவனும் கிடையாது. வானமண்டலத்தை அண்ணாந்து பார்த்து, நீங்க நான் சிறுபிள்ளையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா எங்க தெருல ஒரு பெரியவர் இருப்பார். ஏன் எங்க அப்பத்தாவே அதுதான்
எங்க அப்பா அப்படியே பார்க்கும் காலையில, சின்னவனே சாயங்காலம் மழை வர்ற மாதிரி இருக்கும் அப்படிங்க. நான் சொல்லுவேன், சாயங்காலம் மழை வர்றது இப்ப எப்படி பாத்தீங்க அப்படின்னு கேட்பேன். உடனே எங்க அப்பா தான் கோவம் வந்துடும், அடி எதிர்ப்பாங்க அப்படின்னு ஓடியாந்துடும் அடிக்க. சோ அவர்களுடைய அறிவு வானமண்டலத்தை பார்த்து, அந்த மேக கூட்டத்தினுடைய திரள்களை பார்த்து சாயங்காலம் மழை வரும்னு எங்க அப்பா தான் சொல்லுது. எங்க வீட்டு திணையில முத்தாளமான ஒரு கிளவி உட்கார்ந்துருக்கும், அதுவும் இதே மாதிரி தான். இவர்கள் எப்படி இந்த ஆற்றல் வந்தது அப்படின்னு தெரியாது. ரெண்டு பேரும் படுத்து எந்திரிப்பாங்க காலையில. காலையில இவங்க எல்லாம் 4 மணிக்கு மேல தூங்குனதே கிடையாது. ஏன்னா நான் 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு பால் பீச்சதுக்கு அப்படியே வந்து நம்மால கோனார் கேனை வச்ச உடனே நான் எந்திரிச்சோம். அந்த சத்தத்துல எந்திரிக்கணும், சும்மா இல்ல. கேனை இப்படி வச்ச உடனே அந்த சத்தத்துல டக்குன்னு நான் எந்திரிச்சோம். எந்திரிக்கலாம் பெரம்பட்டி தான். அப்படி 3:30 மணிக்கு எந்திரிச்சு கண்ணுக்குட்டியெல்லாம் அவுத்து விட்டுட்டு பாலை பீச்சு பாலை ஊத்தி அளந்து கொடுத்துட்டு மீதி பாலை வாங்கி வைக்கணும். அதுக்குள்ளே இந்த பெருசு ரெண்டு எந்திரிச்சிடும். இது இந்த ரெண்டு பெருசு காட்டு போட்டு கொடுக்கணும். ஏன்னா இது இது அன்றாட நடந்தது. அப்ப அவங்க எல்லாம் 4 மணிக்கு மேல தூங்குனதே கிடையாது. ஆனா விடிஞ்ச உடனே அவங்க சொல்லுவாங்க நல்லா பல அதிசயமான விஷயம். நான் நாத்தியவாதி தான், ஆனா இவங்க சொன்ன அதிசயங்கள்லாம் நடந்தது. எப்பா நம்ம தெருக்குள்ள வந்து தேர் வந்து நிக்குதுப்பா அம்மாங்க. தேரா அப்படின்னா சரி, அன்னைக்கு யாரோ தெருக்குள்ள வந்து இயற்கை எதிராக அப்படின்னு அர்த்தம். கரெக்டா அதே மாதிரி ஆகும். இது எப்படி அது சாத்தியம்? அப்ப இது எங்க இருந்து வந்தது? எப்படிப்பட்ட ஒரு உணர்வுகளை அவர்கள் வைத்திருந்தார்கள்? நீங்க மரபு மாறாம அப்படியே பாருங்களேன். பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதிசயமாவே தெரியும். அப்ப நாம் தமிழ்நாட்டில் நம்ம பிறந்தோம் அப்படின்றத நாம பெருமையா வச்சுக்கணும். இங்க பிறந்தது பெருமை. ஐயா ஓகே, மீட்டிங் நடக்குது, முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே சார், இருந்து வந்துடுறேன், கூட்டிட்டு போங்க. என்ன, அப்ப தமிழகத்தில் பிறந்தது. சரி, இவர்கள் வந்து மன்னர்கள் வந்து தன்னுடைய ஆட்சி காலத்தில் மக்களுக்கு நல்லது நடக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அறிஞர் பெருமக்களை எல்லாம் அழைத்து அருகில் வைத்து எந்தெந்த இடத்தில் எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வர்றாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி உணர்றாங்க? வானமண்டலத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களை வச்சுதான் எல்லாமே தீர்மானிக்கப்படுது. நீங்க உலகத்துல எந்த இடத்துல நீங்க எப்படி இது பண்ணாலும் சரி, அந்த நவக்கிரகங்களை வச்சுதான் ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க கோயிலை கட்டுறாங்க. அந்த கிரகங்களுடைய ஒளிக்கீற்று எந்த இடத்தில், ஒண்ணு இல்ல, ஒரு அதிசயத்தை பாருங்களேன். இதை நமக்கு எடுத்துக்கலாம். எப்படின்னா, பூமிக்கு அடியில நம்ம தோன்றோம். பூமிக்கு அடியில பலவிதமான கற்கள் இருக்கு. அதுல ஒரு கல் சிகப்பா இருக்கு, ஒரு கல் வெள்ளையா இருக்கு, ஒரு கல் பச்சையா இருக்கு, ஒரு கல் ஊதாவா இருக்கு, இல்லையா? இந்த கற்கள் பூமிக்கு அடியில் இருக்கு. அப்ப பூமியினுடைய அழுத்தத்தை வைத்து இது நிறம் மாறுகிறதா? இல்லை. அப்பெல்லாம் எல்லா கல்லும் ஒரே மாதிரி தானே அழுத்தத்துல இருக்கணும். அப்ப ஒரு கல் மட்டும் அப்படியே மஞ்சளா இருக்கு, ஒண்ணு சிவப்பா இருக்கு, இன்னொன்னு ப்ளூவா இருக்கு, இப்படி ஒண்ணு வெள்ளையா இருக்கு, வைரம். பாறை அப்படி தோணுனா உள்ளுக்குள்ள அப்படியே வைரம் அப்படியே வருது. அப்ப இது பாருங்க, இந்த நிறத்தை இந்த மண் எப்படி, இந்த இந்த கற்கள் இந்த நிறத்தை எப்படி பெற்றது? எப்படி பாருங்க. அப்ப நவக்கிரகங்களுடைய கதிர்வீச்சுகள் பூமியில் படும்போது அது குறிப்பிட்ட அந்த இடத்திலே ஊடுருவக்கூடிய கதிர்களை கொண்டு கற்கள் தன்னுடைய நிறத்தை மாற்றிக் கொள்கின்றன. இதுதான் உண்மை. இதுல இன்னார்கானிக்கா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பவளமும் முத்தும். நீங்க பவளத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நீருக்கடியில தான், கடலுக்கு அடியில தான் விளையுது, இல்லையா? முத்து எடுத்துக்கிட்டாலும் இப்ப முத்து பாருங்க, அதுல ஒரு அதிசயத்தை பாருங்களேன். சுவாதி நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தன்று
அதாவது மேகம் கூடி அந்த துளிகளை, மழை துளிகளை பொழிகின்ற அந்த நேரத்தை கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த சிப்பியானது தன் உணர்வுபூர்வமாக எழுந்து வந்து அந்த தன்னுடைய நிலையை இருக்கும் போது அதிலே மலைத்துளியை பெற்று திரும்பவும் மூடிக்கிட்டு கடலுக்குள்ள போயிருக்கு. இது அதிசயமா இல்லையா? முத்து, அதுக்குள்ளதான முத்து இருக்கு. எவ்வளவு பெரிய அதிசயம் பாருங்க. அது சுவாதி நட்சத்திரம். அப்ப என்னடா சுவாதி நட்சத்திரம்? அப்ப மனித உடம்புல சுவாதி நட்சத்திரம் எங்க இருக்கு? அதனாலதான் பெண்களை ஏன் வந்து போற்றுகின்றோம்? ஏன் பெண்களை வந்து நம்ம வந்து தெய்வமா வச்சு பெண்களை பெண் பெண் தெய்வங்களை வந்து சக்தி சொரூபமாய் நம்ம வழிபடுறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா சுவாதி நட்சத்திரம் தான் கர்ப்பப்பை. கர்ப்பப்பையே வந்து சுவாதி நட்சத்திரம் தான். அப்ப அந்த கர்ப்ப வாயில், அந்த கர்ப்பப்பை, அப்ப அந்த சிப்பி மேல இருந்து வந்து துணியை வாங்கி மூடிக்கொண்டு உள்ளே சொல்லும்போது அங்கே முத்து விளைகிறது. அது போலதான் கர்ப்பப்பைக்குள்ளே, அந்த கருவறைக்குள்ளே அந்த குடியிருந்த கோயில். அதுக்கு வந்து ரொம்ப அழகா சொல்றதா இருந்தா என் குருநாதர் வந்து ரொம்ப அழகா சொல்லுவார். டேய், அது குடியிருந்த கோயில் தான். ஏன் பெண்களை வணங்குறோம்? வணக்கத்துக்குரியவர்களாக நம்ம எடுத்துக்கிறோம். என் குருநாதர்லாம் எந்த சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரிய வயசான கிழவியா இருந்தாலும் சரி, வாங்க தாயி, மறுவார்த்தை பேச மாட்டார். வாங்க தாயி, தாயின்னு தான் பேசுவார். அப்ப அப்பேற்பட்ட சக்தி படைத்த ஒரு அந்த பெண்மை என்பது பெண்ணினத்தை, இந்த இந்த இது வந்து மனித இறப்பு எல்லாத்துலயுமே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஏன்னா இந்த இதை வந்து இப்ப கரண்ட்லயே பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு. அது ஒண்ணு சேர்த்தா தான் பல்பெரியுது. இங்க ஆண் பெண், சூரியன் சந்திரன், சூரியன் சந்திரன்னா ஆண் பெண்ணா வர்றாங்க, சூரியன் சந்திரன்னா தாய் தகப்பனா வர்றாங்க. சூரியனை சிவனாகவும் சந்திரனை சக்தியாகவும், சூரியனை மகாவிஷ்ணுவாகவும் சந்திரனை மகாலட்சுமியாகவும் நாம் பாவிக்கிறோம். நமக்கு அப்படித்தான் உருவெடுத்து வச்சிருக்கோம். அப்ப இந்த சூரியன் சந்திரன், இந்த சூரியன் சந்திரனுக்குள்ளதான் சூட்சுமம் பூராமே இருக்கு சார், வேற எதுக்குள்ளேயும் இல்லை. இந்த சூரியன் சந்திரனுடைய நிலைப்பாட்டை நாம் உணர்ந்து கொண்டால், அவன் ஒரு வார்த்தை சொல்றான், விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னா. இப்ப விதியை மதியால் வெல்லலாம்னா அது வானியல் சாஸ்திரப்படி எப்படி சொல்லுது? சூரியனுக்கு, சூரியன் நின்ற நிலைக்கு சந்திரனுடைய நிலையை கொண்டு நீ செய்கின்ற காரியங்களை வெற்றிகரமாக முடித்துக் கொள்ளலாம் அப்படின்னு அந்த சூரியன் சந்திரனுக்கு உள்ள அந்த நகர்வு தூரத்தை வச்சு அவங்க சொன்னாங்க. இன்னொரு என்னன்னா, விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கும்போது உன்னுடைய சிந்தனையை நவக்கிரகங்கள் சார்ந்து அதை உற்று நோக்கி நீ உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்ளலாம் அப்படின்றது. எதுக்கு? இந்த காலகட்டங்கள் வந்து ஒரு கஷ்டமான காலகட்டங்கள் இருக்கு அப்படின்னா, அந்த கஷ்டமான காலகட்டத்தை எதுக்கு அதை வந்து எதுவுமே செய்யாம ஒருத்தன் ஒரு 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு பாக்குறேன். இந்த இன்வெஸ்ட் பண்ணா பணம் பூரா போயிடும். எதுக்குடா அதை போய் இன்வெஸ்ட் பண்ணணும்? வேண்டியது இல்லையே. அப்ப அதை தவிர்க்கலாம்லவா? இப்ப நம்ம கேட்கலாம், அப்ப விரயம் என்ற அந்த நிலையை மாற்றக்கூடிய வல்லமை மதிக்கு உண்டா, நம் சிந்தனைக்கு அறிவுக்கு உண்டா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். இப்ப நம்ம சொல்றோம், பெரியவங்க சொல்லுவாங்க, நீ ஏன் ஆலயத்துக்கு போய் வழிபடணும்? ஆலயத்துக்கு போனதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுதா? அப்படி இல்லை. ஆனா பெரிய கஷ்டங்கள் என்பது, ஒரு பாறாங்கல் என்பது ஒரு கூழாங்கல்லாகவாவது நமக்கு வந்து சேரத்தான் செய்யும். அப்ப 10 லட்சம் ரூபாய் வந்து விரயம் என்ற இடத்துல ஒரு 10,000 ரூபாய் விரயம் ஆகிட்டு போகுது, பிரச்சனை இல்லையே. 10 லட்சம் எங்க இருக்கு, 10,000 எங்க இருக்கு? இப்படித்தான் வாழ்க்கையில சில விஷயங்களை வந்து நடந்துக்கிறதுக்கு நம்ம விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஜாதகத்துல பாத்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு ஜாதகத்திலையுமே இந்த லக்னம் அப்படின்னு ஒரு புள்ளியை குறிப்பாங்க. இந்த லக்னம்ன்றது என்ன அப்படின்னா, நாம பிறக்கின்ற தருவாயில், அந்த பிறக்கின்ற நேரத்தில் கிழக்கே உதயமாகக்கூடியது தான் அவங்க நினைக்கிறாங்க. அதாவது பூமி மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்கிறது. அது பூமியினுடைய வெளிச்சத்தை படுகின்ற அந்த புள்ளி இருக்கு இல்லையா, அந்த இடம், அதைத்தான் நம்ம லக்கணம்னு சொல்றோம். அப்ப லக்கணம் ஒரு நாளைக்கு 12 லக்கணம் உதயமாகிடும். காலையில 6 மணிக்கு தொடங்கி மறுநாள் 6 மணி வரைக்கும் 12 லக்கணமும் உதயமாகும். அது எல்லாம் எந்த இடத்துல நம்ம பிறக்கிறோமோ அதுதான் விதி. அப்ப விதி என்ன செய்யுது? நிர்ணயிக்கப்பட்டது. விதி நிர்ணயிக்கப்பட்டது, அதை மாத்துறதுக்கு எவனாலே முடியாது.
நம்ம கேட்கலாம், என்னப்பா விதி நிர்ணயிச்சாச்சு அப்படின்னா அப்புறம் இருக்கு நான் கோயிலுக்கு போகணும், குளத்துக்கு போகணும், ஆத்துல குளிக்க சொல்ற, கிணத்துல குளிக்க சொல்ற, எதுக்கு குளிக்க சொல்ற? அது நடக்கிறது நடக்கும்ல. நம்ம கேட்கலாம். அறிவாளிகள் இப்படித்தான் கேட்பான். நான் நாத்தியனா இருக்கும்போது இப்படித்தான் அடிச்சேன் எல்லாத்தையும். நான் நாத்தியனா இருக்கும்போது வெளுத்துறது. எங்க வீட்டு பக்கத்துல சாமியாடி வரும்போது உலகம் மாதிரி கரகம் எடுத்துட்டு வருவாங்க. மாரியம்மன் வந்து ஒரு அம்மா மேல ஆடும், பைரவர் வந்து ஒருத்தர் மேல ஆடும். எங்க வீட்டுல வந்து அப்படியே குடத்தை வச்சிருப்பாங்க, தேங்காய் பழமெல்லாம் இருக்கும், விளக்கு எரியும். எங்க அப்பத்தா உட்கார்ந்துருக்கும், கரகம் வரும். நாங்க எல்லாரும் எங்க அக்கா, எங்க அண்ணன், எங்க அம்மாலாம் அப்படியே நிற்போம். எங்க வீட்டுக்கு பக்கத்துல வரும்போது எங்க வீட்டை தொட்டுருச்சுன்னா சரி, சாமி எல்லாம் நின்றும். மாரியம்மா ஆடாது, பைரவர் ஆடாது. அப்படியே நின்று அப்படியே இந்த கரகத்துக்கு பாத பூஜை பண்ணி தேங்காய் உலகத்தை உடச்சி தீபாவளியை காட்டுவாங்க. எல்லாம் கும்பிடுவாங்க. நானும் அப்படின்ட்டு, ஏன்னா இல்லாட்டி எனக்கு துருப்பிடி விழுவேன். அப்படியே நின்றுட்டு அப்படியே இது பண்ணிக்கிடுவேன். எங்க அப்பா என்னப்பா ஏன் சாமிங்களுக்குள்ள வந்து நின்றுது அப்படின்னு. பெரிய சாமியே ஒரு விளாங்க நிக்குது அப்படின்னு போயிடுவாங்க. ஏன்னா அப்படி ஒரு பொறுமையான ஒரு ஒரு ஆனா தீங்கெல்லாம் யாருக்குமே நினைச்சது. இது இயற்கை. அதாவது இன்னைக்கு நான் வந்து எந்த எந்தெந்த நிலைக்கும் போய் நீ கூட்டிட்டு போய் இறைவன் கூட்டிட்டு போய் காட்டிக்கிட்டு இருக்கான்னு வைக்கிறேன். இது ஒரு தவசிக்கு கிடைக்காத ஒரு நிலை வந்து எனக்கு கிடைச்சது. ஏன்னா என்னைய தவசின்னு சொல்றதுக்கு நான் அருகதை இல்லாத, நான் இனி ஒரு தவசி அப்படின்னு சொல்றதுக்கு அருகதையே கிடையாது. ஏன்னா பிரபஞ்சத்துல என்னமோ இருக்கு சாமி, இன்னமும் இந்த காத்துக்குள்ள என்னென்னமோ இருக்கு. நம்ம அதெல்லாம் கண்டு உணரக்கூடிய சக்தி நமக்கு இருக்கா என்னன்னு தெரியல. இறைவன் கொடுக்கக்கூடிய அனுக்கிரகம் கிடைக்குதான்னு தெரியல. ஆனா ஏதோ ஒரு உணர்வு நிலையை மட்டும்தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆனால் இந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் விழுகுதோ அந்த இடத்துல இவன் ஆலயத்தை கட்டிட்டான், ஆலயத்தை கட்டியிருக்கான். இப்ப ஒண்ணும் கிடையாது. உங்களை ஆளக்கூடிய கிரகம், உங்களை ஒரு கிரகம் ஆண்டு கொண்டே இருக்கும். என உங்களை ஒரு கிரகம் ஆண்டு கொண்டே இருக்கும். இப்ப என்னை ஆளக்கூடிய கிரகங்கள் ரெண்டு, ஒண்ணு சனி, இன்னொன்னு கேது. என்ன ராஜு ஆளக்கூடிய கிரகம் முழுக்க முழுக்க குரு. மீனாட்சி ஆளக்கூடிய கிரகம் முழுக்க முழுக்க செவ்வாய். நம்ம மீனாட்சின்னு புதன் எடுக்கிறோம். மீனாட்சி ஆளக்கூடிய கிரகமே வந்து செவ்வாலாம். இப்ப அங்க அறமலாம ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, பிரவீன்குமார் அப்படின்ட்டு ஒரு பேர்ல அங்க உட்கார்ந்துருக்காரு ஒருத்தர் பெரியவர். பாத்தீங்களா? இப்ப இவர் ஆளக்கூடிய கிரகம் எதுன்னு நினைக்கிறீங்க? சூரியன். அவரை அவரை பார்த்து நீங்க இடப்படக்கூடாது. அவரை சூரியன் தான் ஆண்டுட்டு இருக்காரு. இப்படி நம்மை ஆளக்கூடிய கிரகம் ஒன்று இருக்கிறது. இந்த கிரகம், இந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சை மட்டுமே நாம் முழுக்க முழுக்க பெற்றுக்கொண்டு, நல்லா சூட்சுமே பிரபஞ்ச சுற்றுமை இதுதான். உங்களுடைய உடல், உங்களுடைய மனம், உங்களுடைய ஆத்மா எல்லாத்தையுமே சூரியன் தான் ஆள்றான். ஆத்மாக்காரன் யாருன்னா சூரியன் தான், அதுல மாற்றங்கள்லாம் கிடையாது. பட் இந்த சூரியனுடைய அந்த நிலைக்கு தக்கவாறு நவக்கிரகங்களுடைய கதிர்களை நீங்க பெறக்கூடிய தகுதியை எப்படி அடைகிறீர்கள் அப்படின்றதுதான். அப்ப எல்லாருக்குமே எல்லா கிரகங்களுடைய கதிர்வீச்சு இருக்கா? இல்ல. என்னுடைய என்னுடைய சரீரம், இந்த ஆத்மா, இந்த சோல் சனிபாவனுடைய கதிர்வீச்சுகளை மட்டுமே அது முழுமையாக பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்போ உடனே நீங்க கேட்கலாம், விவரம் தெரிஞ்சாலும், ஏன்னா நீ உத்திராட நட்சத்திரத்துல பிறந்த, சூரியனுடைய நட்சத்திரத்திலான பிறந்த, அப்ப சூரியன் நீ ஆளலையா? அதெல்லாம் ஆளல, சனிதான் நீ ஆள்ற. நான் வந்து சனியினுடைய கதிர்வீச்சுகளை மட்டுமே பெற்றுக் கொண்டிருக்கிறேன். காரணம், அதான் நல்லா கவனிங்க. சூரியன் எனக்கு உச்சம் தான், பாக்கியாதிபதி தான், என்னென்னமோ செஞ்சிருக்கணும் அவரு. மகன் ஒண்ணுமே எனக்கு செய்யல. 3 வயசுல எங்க அப்பாவை பிடிக்கிட்டு போயிட்டான். 7 வயசுல எங்க அம்மாவை வெளியே வரட்டி விட்டுட்டான். ஒரு சின்ன மகிழ்ச்சியை கூட எனக்கு கொடுக்கல. சிறு வயதிலிருந்து அர்ப்பணிப்பு குணத்தோடையே வாழ்ந்து, அதாவது எப்படின்னா கடுமையான உழைப்பு. எதையும் வந்து இது என் பொருள் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு யோக்கியதே கிடையாது. நான் எதை விரும்புறோன்னு அதை கொண்டு போயிடுவேன் இறைவன்.
அப்படியே உடனே இது பண்ணிடுவான். ஏன் விளையாட்டுக்கு சொல்றதுக்கு என்ன, எங்க வீட்டுக்கு பக்கம் எங்க வீடு இருக்கு, எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு நாதஸ்வர வித்வானுடைய பொண்ணு, சின்ன பிள்ளை நான். அப்ப என்ன ஒரு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கும். அப்ப நாங்க அந்த சின்ன பிள்ளைய விளையாடுவோம் இல்லையா, இந்த விளையாடுறது பாருங்க நல்லா இருக்கும். கொஞ்சம் ஒரு நாள் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை லீவ் அன்னைக்கு நல்லா விளையாடணும். மறுநாள் அந்த பிள்ளைய கொண்டு போய் பக்கத்துல கொண்டு போய் விட்டாங்க. எப்படி, எந்த விதத்திலையும் சந்தோஷம் மட்டும் புண்ணியாவை கிடைச்சிடக்கூடாதா, எப்படி வைக்கிறான் பாருங்க இறைவன். அப்படி ஏன்னா சனிபவனுக்கு என்ன தெரியுமா, அவருக்கு பிடிக்கும். எந்த பொருளையும் தன் பொருள் நினைக்காத ஒருத்தனுக்கு சனி பகவான் நல்லா ஹெல்ப் பண்ணுவார். எக்ஸ்பெக்டேஷனே இருக்கக்கூடாது. அவர் கொடுக்குற நேரத்துல சாப்பிட தெரியணும், அவர் சொல்ற நேரத்துல தூங்க தெரியணும். அப்படி இருந்தா சனி பகவான் எல்லாம் செய்வார். ஆனா சட்டியில போட்டு சப்பா கரைச்சிருவார் மனுஷன். அவருடைய ஆதிக்கம், கிரகங்களுடைய ஆதிக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு நிறைய இது. அப்ப சனி பகவான் வந்து போட்டாங்க, சனி தசை நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்துகிட்டு காலையில, அம்மா நாளை காலையில நான் வந்து ராஜபாளையம் போறேன், காலைல 8 மணிக்கெல்லாம் எனக்கு டிஃபன் ரெடி பண்ணி வச்சுரு அப்படின்னு சொன்னாலே சரி. நைட்டு சொல்லிட்டு படிச்சானா காலையில அந்த அம்மா எந்திரிக்கவே தெரியாது, எந்திரிக்க முடியாது. ஏன்னா இவன் எக்ஸ்பெக்டேஷன் போட்டான்ல. நோ மவனே, நீ திட்டம் போடக்கூடாது, நான் திட்டம் போடணும் பாரு அவரு. இவன் போனோன்னு ராஜபாளையத்துல வந்து அக்ரோ சர்வீஸ்ல வந்து ஒரு 2 லட்ச ரூபாய் செக்கு, அதுல ஒரு அந்த கம்பெனில ஒரு 3 லட்ச ரூபாய் செக்கு, 5 லட்ச ரூபாய் செக்கு இன்னைக்கு வந்து கலெக்ஷன்ல போட்டுடலாம் அப்படின்னு போவேன். அந்த 2 லட்ச ரூபான்றது வெறும் 25,000 ரூபாய். அந்த 5 லட்ச ரூபாய் செக், 5 லட்ச ரூபான்ற இடத்துல வந்து 50,000 கூட கொடுக்க மாட்டாங்க. எக்ஸ்பெக்டேஷன் போடக்கூடாது. சனி பகவானுக்கு அது பிடிக்காது. ஆனா அதை சார்ந்து ஒருவன் போறான்னு வைங்களேன், அதை சார்ந்து ஒருத்தர் போறான் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் சனி பகவான் என்ன செய்வார்னா, அவன் போதும் 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 சொல்ற அளவுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவான். அதான் அவன் இருக்கக்கூடிய குணம். ஆனா அவன் அதை வந்து எவனாலையும் அழிக்கவே முடியாது. தனி கொடுப்பார் யார் தடுப்பார் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு. ஏன்னா இதை எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னு, இந்த இதுல ஒரு விஷயத்தை பாருங்க. நாம தான் ஒரு கோயிலை கட்டுறோம், அந்த கோயிலுக்குள்ளேயே வந்து இருக்கக்கூடிய சிலையை நாம தான் நிறுவுறோம் இல்லையா. கோயிலுக்குள்ள சிலையை நாம தானே நிறுவுறோம். புனருத்தாரணம் பண்ணி ஆகம விதிப்படி நம்ம என்ன செய்யறோம், மந்திரங்கள் ஓதி யாகசாலையில இருந்து கலசத்தை கொண்டு போய் கோபுரத்துல இருந்து சிலை வரைக்கும் எல்லாத்தையும் கொண்டு போய் குத்தி உபாபிஷேகம்ன்ற நிலையில அதை உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மையை நாம தான் கொடுக்குறோம். அதை உயிர்ப்பித்த பின்பு அதுகிட்ட தான் நம்ம போய் கேட்கிறோம். பாருங்க, நம்ம தான் சிலை வடிப்பது ஒரு சிற்பி, சிலை வடிப்பது ஒரு சிற்பி. அந்த சிலையை புனிதப்படுத்துகின்ற நிகழ்ச்சிக்கு பேரு உபாபிஷேகம். அப்ப புனிதப்படுத்தி அந்த சிலையை ஒரு இடத்துல வந்து அதை எப்படி வைக்கிறான், எந்திர பிரதிஷ்டை அப்படின்றான். அப்ப அந்த தெய்வத்துக்குரிய எந்திரத்தை அவன் தேர்ந்தெடுத்து அந்த எந்திரத்தை வரைஞ்சு, அந்த எந்திரத்தை இன்னைக்கு இருக்கக்கூடியவங்கள நான் சொல்லல, நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ல வரல. என்னுடைய அனுபவத்துல நான் எங்க விநாயகர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணும்போது நான் தலைவராக இருக்கும், கும்பாபிஷேகம் பண்ணேன். விநாயகருடைய எந்திரத்தை நான் எழுதுறதுக்கு முன்னாடியே 11 நாள் விரதம் இருந்தேன். 11 நாள் விரதத்துக்கு பின்னாடி அந்த எந்திரத்தை கீறி அந்த எந்திரத்தை தனிமையா வச்சு கலச தம்பனம் வச்சு அந்த எந்திரத்தை 48 நாள் டெய்லி 1008 உரு கொடுத்தேன். உரு கொடுத்து ஜெபிச்சு அதை கொண்டு போய் பிரதிஷ்டை கொண்டு போனேன். உபாபிஷேகம் நடக்கிற வரைக்கும் நான் வந்து விரதத்துல தான் இருந்தேன். அப்ப அந்த விநாயகருக்கு அவ்வளவு பெரிய சக்தி. அந்த இன்னைக்கு மக்கள் போடுறாங்க, அந்த விநாயகர்கிட்ட என்னென்ன கேட்கிறாங்களோ அத்தனையும் கிடைக்குத. அந்த விநாயகர் அது வேண்டாம், கேட்குது கிடைக்குது அடுத்து. அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க, நமக்கு அதான் முக்கியம். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த கோயில்லையும் வந்து ஆகம பிரதிஷ்டை இருக்கக்கூடிய எந்திரத்தை இப்படித்தான் கொண்டு போகணும்னு எவனும் கொண்டு போல வைக்கிறான், எந்திரம் வைக்கிறாங்க. ஆனால் எந்திரத்துக்கு உயிர் உண்டு. எந்திரத்துக்கு உயிர் கொடுத்து அந்த எந்திரத்துக்கு மேலதான் அந்த சிலையை வைக்கிறோம். இந்த சிலைக்கு மேல பாத்தீங்கன்னா சரி, நேர ஒரு கலசம் இருக்கும் மேல, கோபுர கலசம். அதுல வந்துதான் கருங்காலி கட்டையை வச்சிருப்போம். இந்த கருங்காலி கட்டைக்கு மேல அந்த
அதாவது பஞ்சரத்னத்திலையும் இருக்கு. பஞ்சரத்னத்திலையும் கலசம் வச்சிருப்பாங்க, இல்லாட்டி வெங்கலத்துல கலசம் வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள வரகரிசியை போட்டு வச்சிருவாங்க. என்னன்னா வெளியில இருந்து நம்ம கோயிலுக்கு வெளியில இருந்து கோபுரத்தை பாக்குறோம். அந்த கோபுரத்தை பார்த்து நம்மளுடைய எண்ணத்தை அதுல செலுத்துறோம். மீனாட்சி தாயே அப்படின்னு சொல்றோம். இந்த எண்ணம் அதுல போய் அங்க மீனாட்சி கிட்ட போகும், சர்க்கியூட் போகும். போயிட்டு திருப்பி ஒரு ரிப்பீட் நமக்கு வரும். இந்த சர்க்கியூட் போர்டு அதுல உண்டு. இதுதான் சர்க்கியூட் போர்டு. கோயிலுக்குள்ள நீங்க போறீங்க, அந்த கொடிமரம் இருக்கு பாத்தீங்களா, கொடிமரத்திட்ட ப்ரே பண்ணாம நீங்க உள்ள போய் நீங்க தெய்வத்திட்ட என்ன கேட்டாலும் அது வேல்யூவிலே இல்லை. நீங்க கொடிமரத்துக்கிட்ட நின்றுதான் உங்களுடைய தேவைகள், உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய எண்ணங்கள் அங்கதான் இது பண்ணணும். அத கோபுரத்துக்கு, அதாவது கொடிமரத்துக்கிட்ட நின்று வேண்டிக்கிட்டு, வேண்டுதல் 1000 இருக்கலாம் சாமி, நமக்கு ஆசைப்படுறதுக்கெல்லாம் வேண்டலாம். ஒரு பெத்தாதாகிட்ட போய் அழுது கேட்கலாம், அடம்பிடிச்சு கேட்கலாம், சந்தோஷமா சிரிச்சு கேட்கலாம், அவட்ட வந்து பிடிவாதம் முடிச்சு கூட கேட்கலாம். அதுக்கு நமக்கு உரிமை உண்டு, நமக்கு உரிமை உண்டு. அப்ப கொடிமரத்து அது சில பேர் என்ன செய்வாங்கன்னா, சரி இவனுக்கு என்ன அப்படின்னு அசால்ட்டா இருப்பாங்க. ஒரு நாள் ரொம்ப வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டோம்னு வைங்களேன், அடுத்து ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம அந்த நமக்கு அந்த கை மேல பழம். எங்க குருநாதர் சொல்லி கொடுத்ததுதான். சாமி எப்படி கும்பிடுறீங்க அப்படின்னு கேட்டாரு. எல்லாரும் கும்பிடுற மாதிரி தான் கும்பிடுறேன். அது தெரியும்டா எனக்கு, நீ எப்படி கும்பிடுற? இல்ல ஸ்ரீவித்யா எந்திர மந்திரத்தோட தான் நான் வந்து சுத்தி இருக்கேன், ஸ்ரீசக்கரத்துடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே சுத்துறேன். சரி, எத்தனை சுத்து சுத்துறீங்க? 9 சுத்து சுத்துறேன். சாஸ்தாங்க எப்படி பண்ணுவீங்க அப்படின்னாரு. இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லணும். ஏன்னா முறைப்படி செய்யலைன்னா அவருக்கு பிடிக்காது. அது ரொம்ப அழகான ஒரு இதை சொல்வார். ஸ்ரீ சக்கரம், ஸ்ரீ சமயம், ஸ்ரீ விஷ்ணு காளீஸ்வரி, ஸ்ரீ காளீஸ்வரி, ஸ்ரீ சமயம், ஸ்ரீ ஆதி சண்டிகேஸ்வரி, ஸ்ரீ சண்டிகேஸ்வரி, ஸ்ரீ சங் சக்கர, ஸ்ரீ மகா காளீஸ்வரி, நமஸ்துதே நமஸ்துதேன்னு சொல்லி ஒரு மந்திரம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மந்திரத்துக்கு அவ்வளவு, இந்த மந்திரத்தை கோடிக்கணக்கான ஜபம் பண்ணியிருக்கேன் நான். கோடிக்கணக்கு. அழகா நீங்களாம் புவனி மந்திரத்தை எடுக்கலாம். நீங்க புவனி மந்திரத்தை வந்து வீட்டுல சொல்ல 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 பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுல பெண்கள் வந்து அழகா இதெல்லாம் செய்யலாம். இதுல புவனி மந்திரத்தை நான் ஒரு நாள் பார்த்து உங்களுக்கு கொடுக்குறேன், உங்களுக்கு சொல்றேன். அதை நீங்க நோட் பண்ணி அதை ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப விசேஷமா இருக்கும். ஏன்னா அது பீஜாஜரத்தோட உண்டு, பீஜாசரம் உண்டு, புவனேஸ்வரி மந்திரம். சில மந்திரங்கள் வந்து நான் தர்றேன், அதை நீங்க வந்து வீட்டுல கேஷுவலா ஜெபம் பண்ணிக்கலாம். ஏன்னா அதை விட என்ன அப்படின்னா, இப்ப இவங்கெல்லாம் அமெரிக்கால இருக்காங்க, லோக்கல்ல இங்க இருக்கிறவங்களுக்காகவே நம்ம வந்து என்ன செய்யணும்னா, ஒரு அதாவது நம்ம வந்து எப்படி பூஜை பண்றது, பூஜை எப்படி பண்றது, நித்திய பூஜையை எப்படி பண்றது அப்படின்னு ஒரு நாளைக்கு செயல்முறை விளக்கத்தோட நேரடியான ஒரு வகுப்பா நம்ம போடலாம். ஏன்னா அது நீங்க எங்க இருந்தாலும் வந்துடணும். வந்து அங்க உட்காருங்க, உங்க கையில வந்து அழகான ஒரு புத்தகம் வந்துடும். நீங்க நித்தம் ஜெபம் பண்ணக்கூடிய புத்தகம் உங்க கையில விட்டுருவோம். ஏன்னா அந்த நான் டிக் பண்ண அந்த மந்திரத்தை மட்டுமே நீங்க சொன்னா போதும். நீங்க டெய்லி காலையில கிடைச்சாலும் சரி, சாயங்காலம், பெண்கள் சாயங்காலம் செய்யறது நல்லது, ஆண்கள் காலையில பண்றது நல்லது. எப்பயுமே பாத்தீங்கன்னா சரி, ஒரு வீட்டுக்குள்ள காலையில் எழுந்த உடனே பெண்கள் வந்து மடி சுத்தமா என்ன செய்வாங்க, சமலையர்ல தான் ஒரு விளக்கேற்றுவாங்க. ஆனால் காலையில வந்து சூரிய உதயம் ஆகக்கூடிய நேரத்துல ஒரு வீட்டுல ஆண்கள் பூஜை பண்ணுவது நல்லது. மாலை நேரத்துல சந்திரன் உதயமாகக்கூடிய காலம் அல்லவா, அதனால பெண்கள் பூஜை பண்ணுவது நல்லது. இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப மாலையில பெண்கள் உட்கார்ந்து அந்த ஜபத்தை நல்லா பண்ணீங்கன்னு வைங்களேன், நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் உங்க வீட்டுக்குள்ள வந்து திருப்தி அடைகிறத பார்க்கலாம். நல்ல விருத்தி அடையும். சார் பசியாத கஞ்சி தானே சார், பசியாத கஞ்சி நமக்கு வேணும். அப்ப இந்த கும்பிக்குள்ள இன்னைக்கான இந்த ஒரு பருக்க போனோம்னு இந்த உடம்பு படக்கூடிய ஆனந்தத்தை பாத்தீங்களா, அதுக்கு தானே உழைக்கிறோம், வேற எதுக்குமே உழைக்கல. அப்ப இந்த இடத்துல சொன்னா உருவம் என்பதை வைத்துக் கொண்டு அருளை பெறுகின்ற நிலையை பற்றி பேசணும். அதுல எல்லாம் பெருனா இதுல எப்படி இருக்கிறான்னா, இப்ப என்கிட்ட என்ன சக்தி இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். இந்த சக்தியை நான் வந்து எப்படி உருவாக்குனேன் அப்படின்றதும் எனக்கு தெரியும்.
ஒருத்தர் சொன்னாருங்க, எனக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தை, நீங்க அதை மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இதை நீங்க எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனா நான் ஒரே ஒரு உண்மையை, அது 100க்கு 100 உண்மை என்பதை உணர்ந்தேன். இந்த உணர்ந்தது என்னை உணர வைத்தது இன்னொருத்தன். நான் உண்மையை சொல்லியாகும். ஏன் அப்படின்னா, நான் மீனாட்சி அம்மன் டெய்லி போய்கிட்டு தானே இருந்தேன். 82ல இருந்து நான் டெய்லி போயிருந்தேன். அம்மாவை பார்க்காம நான் சாப்பிட்டதே கிடையாது. அப்ப போகும்போதெல்லாம் அந்த கொடிமரத்துக்கிட்ட போய் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படிலாம் அவட்ட கேட்டதே கிடையாது. ஒரே ஒரு வாசகத்தை மட்டும்தான் நான் அங்க வாசிப்பேன். நான் ப்ரே பண்ணுவேன். ஒரே ஒரு வாசகம் தான், ஒரு சென்டென்ஸ் தான். என்ன, ஒரே இதுதான். அதை அம்மா கொடிமரத்திட்ட வேண்டுவேன். சொக்கட்ட போய் அதைத்தான் செய்வேன். தண்டாயுதமன்ட்ட அதைத்தான் கேட்பேன். கலைவாணிட்ட அதைத்தான் கேட்பேன். வல்லப சித்தத்தை அதைத்தான் கேட்பேன். அங்கிட்டு காசி விஸ்வநாதனும் விசாலாட்சி மேதா தட்சிணாமூர்த்தி இருப்பாங்க. அவங்ககிட்ட அது ஒரே சொல்லும். அதே மாதிரி மகாலட்சுமி வரும்போது கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடி, டெய்லி கனகதார ஸ்தோத்திரத்தை அம்மா மகாலட்சுமி பாடிடுவேன். பாடிட்டு அவட்டையும் அதே தான் கேட்பேன். நான் வணங்கக்கூடிய எனக்கு கொடுத்த பத்திரகாளி, அந்த பத்திரகாளியை வணங்கும் போது அதுதான் கேட்பேன். ஒரே இதுதான். கோயிலுக்குள்ள போயிட்டு மீனாட்சிட்டு போய் எனக்கு பெரிய இந்த மாட மாளிகை கொடு, இந்த தெற்கு வீதியில இருக்கக்கூடிய அந்த வீட்டை வாங்கி கொடுதான் கேட்கறது இல்லை. சொக்கநாதர்கிட்ட போய் நீ அதெல்லாம் பண்ணிருக்கீல, எனக்கு ஏதாவது பண்ணியா அப்படின்னு கேட்கறது. நல்லா கவனிச்சுக்கோ, ஒரே ஒரு பிரேயர் நீங்க மனசு வச்சு, அந்த ஒத்த வரி உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய வரிகளாக சென்டென்ஸா இருக்கும். சென்டென்ஸா இருக்கும். ஆனா அவன் சொல்றான், இத சாமி இது உண்மையிலே நான் உணரல. ஆனா நான் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த ஒரு பிரேயரை மட்டும் தான் வச்சுக்கிட்டே வந்தேன். ஒரே வரி தான் சென்டென்ஸ். ஆனா ஒருத்தன் சொன்னா, பெரிய பாறை, அந்த பாறைக்கு மேல ஒரு நீர்த்துளி, டிராப்ஸ் தான், நல்லா கவனிங்க, வெறும் டிராப்ஸ் தான் ஒரே இடத்துல விழுகுது. அப்படி ஒரே இடத்துல விழக்கூடிய அந்த நீர்த்துளி அந்த கடுமையான பாறையையும் துளையிட்டு விடும். கோட்டையாகிறது இல்லையா? ஒரே இடத்துல நீர்த்துளி விழுகுது. அந்த நீர்த்துளி விழ 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 அந்த கருங்கல் பாறையும் என்ன செய்யுமா, போல் அதுலயும் துளையிட்டு விடும். அப்படின்னா உங்க மனசுல இருக்கக்கூடிய ஒரு பிரேயரானது அது செய்ய 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 அதுக்கு வலிமை கூடிக்கிறது. ரைட்டா? காலையில கோயில்ல போய் ஒண்ணு வேண்டது, சாயங்காலம் இந்த பெண்கள் பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, அதை நான் இதுல ஜாதகத்திலேயே எடுத்திருக்கேன். எப்படின்னா, உங்க இப்பயும் நான் இப்ப சொல்லிடுறேனே, உங்க ஜென்ம நட்சத்திரம், உங்க ஜென்ம நட்சத்திரத்தை, ஜென்ம நட்சத்திர நாதன் ஏதேனும் ஒரு வகையில் சூரியனோடு தொடர்பு கொண்டால், சரியா, சூரியனோடு தொடர்பு கொண்டால் ஜென்ம நட்சத்திரநாதன், இதுல தாயார் ஸ்தானாதிபதி, தகப்பன் ஸ்தானாதிபதி இந்த கார்த்திகை உத்திரம் உத்திராடத்தோடு தொடர்பு கொண்டால், நிச்சயமாக நீங்கள் பிறப்பதற்கு முன்பாக உங்கள் தாய் தந்தை ஒரு மாரியம்மன் கோயிலில் வேண்டுதல் வைத்திருப்பார்கள். உறுதி அடிச்சு சொல்லுங்க, சரியாகும். என்ன, யார் அடிச்சான் டம்னு அடிங்க. நான் இதை கேட்காம இருந்தது இல்லை. அவங்க அதை ஆமா அப்படின்னு சொல்லாம இருந்தது இல்லை. எனக்கு தெரியாது சார், உங்க அம்மாட்ட கேளு. இப்ப நாளுக்குடையவர் போய் சூரியன் சாரத்தில் இருந்தா அவர்கள் பிறந்த இடத்தில் வசிக்கக்கூடிய இடத்தில் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயில் இருக்கும். என்ன, உங்க அம்மாட்ட கேளு, அந்த கோயில்ல நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோயில்ல உங்க அம்மா வேண்டி இருக்கு, அதுக்கு செய்ய வேண்டிய செய்முறையை செய்யணும் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி நீங்க நல்லா கவனிங்க, கார்த்திகை நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ரிஷபத்துல இருக்கு. ரிஷபம், கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபத்துல இருக்கு. அது நம்மளுடைய பாட்டவத்து பாடியில இந்த கண்ணு, பல்லு, தாடை, துரோட்டு, தாடை வரைக்கும் கண்ணு பல்லு இதை ரெண்டையும் இதுக்குள்ள எடுத்துக்கலாம். இப்ப இந்த கண்ணு அப்படின்னு, இப்ப நம்ம ஜாதகத்துல தனஸ்தானாதிபதி அதான் 2 குடையவர், இல்ல பஞ்சமாதிபதி, இதை அப்படியே பிரிச்சு சொல்ற பாருங்க, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றேன். தனஸ்தானாதிபதி அவர் போய் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு. இப்ப நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, இந்த கதவு திறக்கணும், கூட்டு கதவை திறக்கணும். அப்ப
நம்ம வசிப்பிடத்தில் நமக்கு பிடித்தமான, அதாவது நம்ம வசிப்பிடத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மனையோ அல்லது நமக்கு பிடித்தமான மாரியம்மன் கோயிலையோ நல்ல அழகா அம்பாளுக்கு கண்மலர், வெள்ளியில கண்மலர், அம்மாவுக்கு 1/2 கிராம்ல ஒரு பொட்டுத்தாய் எடுத்து வச்சு 2 தேங்காய், 12 வாழைப்பழம், பத்தி, சூடம், வெத்தலைபாக்கு, சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சு அம்பாள் கழுத்துல போட்டா அழகா இருக்கக்கூடிய மாலை. அது ரோஜா மாலையா இருந்தாலும் சரி, சம்மங்கி மாலையா இருந்தாலும் சரி. சம்மங்கி மாலை பெஸ்ட் ரோஜாவை விட. என்ன அப்படியே வச்சு அம்பாள்கிட்ட கொடுத்து அம்மாவுக்கு அந்த கண்மலர் சாத்தி, அந்த பொட்டுத்தாலி அம்மாவுக்கு சாத்தி, தேங்காய் பழத்தை இது பண்ணிட்டு அப்படியே அந்த மாரியம்மனை நீங்க கும்பிட்டு வாங்க. அன்றிலிருந்து உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பை பார்க்கலாம். அப்படியே உடைச்சு விடுவா பாருங்க. ஐயோ! அதே மாதிரி ஒரு அட்டமாதிபதி, ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்துல அட்டமாதிபதி போய் இந்த நட்சத்திரத்தில் நிக்குதுன்னு வைங்களேன். அப்ப அந்த அந்த அம்மாவுக்கு போய் நீங்க இந்த மாங்கல்யம், திருமாங்கல்ய அம்மாவுக்கு வந்து கட்டிட்டு வேண்டிட்டு வாங்க, திருமாங்கல்ய தடையை உடைச்சு. ஒரு கண்ணாபரேஷனுக்கு போறீங்க, எப்பயுமே கண்ணாபரேஷன் போகும்போது மாரியம்மனுக்கு வந்து, மாரியம்மன் நம்ம வந்து கோயிலுக்கு எல்லாம் போக வேண்டாம். அந்த காலத்துல வந்து காலதான். அதுக்கப்புறம் 1.25 ரூபா. 1.25 ரூபான்றது எப்படி கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. 1.25 ரூபா. ஆனா இப்ப 11 ரூபா. நல்ல அழகா ஒரு துணியில முடிஞ்சு, தாயே மாரியாயி எனக்கு கண்ணாபரேஷன் நல்லபடியா நடக்கணும், எனக்கு இதை நல்லபடியா ஆக்கி கொடு, நான் உனக்கு ஏதாவது வந்து செய்யறேன். இந்த செய்யறேன்ற விஷயத்துலதான் நம்ம மாட்டிக்கிறோம். ஏன் தெரியுமா? வீட்டுல காலையில வீட்டுக்காரர் வந்து சண்டை போட்டு போயிருப்பார். வீட்டுக்குள்ள ஒரு ரணகலமே நடக்கணும் வைங்களேன், சண்டை ஆர்குமெண்ட் நடக்கும். இவனே சிவா கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே இதுக்கு போவா, எங்க பக்கத்துல ஒரு கோயிலுக்கு போவா, இல்ல ஒரு கோயிலுக்கு மாரியம்மன் கோயிலுக்கோ கலியம்மன் கோயிலுக்கோ எதுக்கோ போவானீங்களேன். போன உடனே ஆத்தா களிமா காலையில அவர் போய் நீ வந்து கஷ்டப்படுத்திட்டு போயிட்டாரு, அவரை எப்படியாவது சமாதானப்படுத்து, நான் உனக்கு ஒரு தேங்காய் பழம் வாங்கி உடைக்கிறேன், இல்ல அவனுக்கு ஏதாவது செய்யறேன்னு சொல்லி வேண்டிட்டு வந்துருவாங்க. சாயங்காலம் தலைமை வீட்டுக்கு வரும்போதே சிரிச்ச முகத்தோட, என்னமா நம்ம அவன் என்ன செய்வான், காலையில இப்படி பேசிட்டு வந்துட்டோம், இவன் எப்படி இருக்காளோ என்ன செய்யலாம், வந்தவொடனே கூழ் போட்டதுக்கு வருவான். அந்த இதை என்ன செய்வா, இவன் இப்படி பேசுறானே, காலையில வேண்டிட்டு வந்தவன் அவதான் இப்படி வந்து ரூபத்துல செய்யறான மறந்துடுவான். அப்படியே இந்த ஏலக்கடை 7 வருஷம் நிற்கும். இது வட்டி போட்டு குட்டி போட்டு நிற்கும். ஏன்னா இப்படி இது யாரு செய்யறா? ஜென்ஸ் எவன் செய்ய மாட்டான். பெண்கள் தான் அந்த கோயில் கோயிலா போகும்போது ஒவ்வொன்று வேண்டுதலாம் சுத்தி பார்க்கக்கூடிய கோயில்ல போய் வேண்டிட்டு வந்துருவாங்க. இங்க இருந்து இவன் எப்பயோ ஒரு தடவை தான் வந்து இதுக்கு போறேன், கும்பகோணம் சைடு போறேன். அங்க போன ஒவ்வொரு கோயிலா போவாங்க. அடுத்து இந்த கோயிலுக்கு வருவோமா வரமாட்டோமான்னு அவங்களுக்கே தெரியாது, வேண்டிட்டு வந்துருவாங்க. அது என்ன செய்யும், இப்ப புதனுக்குரிய கோயில் வந்து திருவெண்காடுன்னு வச்சுக்குவோம். சரியா? திருவெண்காடு. இவங்க நவக்கரது கோயில்ல போய் எங்க திருவெண்காடுல சாமி கும்பிட போறாங்க வச்சுக்கோங்க. இவன் சொல்லுவான், அங்க இருந்து சொல்லு, இது வந்து புதன் ஸ்தலம், உங்க பிள்ளைய நல்லா படிக்கிறதுக்குரியதை வேண்டிக்குங்க, உங்களுக்கு நல்ல சமூக கலைத்துறையில இருக்கிறவங்க நல்லா வேண்டிக்கங்கன்னு அவன் சொல்லுவான். கூட்டிட்டு போறவன் இவங்க வேண்டுவாங்க, என் பிள்ளை ஐஏஎஸ் ஆகணும், என் பிள்ளை ஐபிஎஸ் ஆகணும், துன் பகவானே என் பிள்ளை ஐஏஎஸ் ஆனா உனக்கு வந்து அதை செய்யறேன், டாக்டர் ஆனா அதை செய்யறேன்னு வேண்டிட்டு வந்துருவாங்க. இது ஏதோ செய்ய நடக்கும், நல்லா கவனிக்கிறேன், ஏதோ செய்ய நடந்துடும். ஏதோ செய்ய நடக்கு, பிள்ளை நல்லா படிச்சு நல்லா பதவிக்கு போயிடுவா. இவ அதை யோசிக்கவே மாட்டா, நம்ம வந்து திருவெண்காட்டுல புதன் தளத்துல வேணுமே, அதனால பிள்ளை நல்லா படிச்சு பதவிக்கு வந்துருச்சே, நம்ம போய் செய்யணுமே, இந்த எண்ணமே இதாயிடும். இது எப்ப பிடிக்கும் தெரியுமா? புதனுக்குரியது 17 வருஷம். கரெக்டா 17 வருஷம் கழிச்சு இந்த உடம்புல வந்து இந்த பார்க்கிஷன் நோய்னு ஒண்ணு இருக்குல்ல, நரம்பு தசை பிறழ்ச்சி, அது பேரு பார்க்கிஷன். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மெல்லிய நரம்பு பூரா செயலிழக்கும். நல்லா கவனிங்க. பார்க்கிஷன் நோயில கிட்டு 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 கிட்டுன்னு ஆடி உட்காந்துருவா. இது பழிவாங்கும். என் கோயில் வேண்டாத லேசா நினைச்சுக்கிறாங்க, கஜாலட்சுமி நினைக்க. சரி, நான் நிறைய கோயில்ல வேண்டியிருக்கேன், என்ன வேணுன்னே எனக்கு தெரியாதையா, ஏன்னா இவ்வளவு பெரிய தப்பு நடக்கும்னு எனக்கு தெரியாதப்பா, நான் தெரியாம வேண்டிட்டேன். அதுக்கு ஒரு உபாயம் இருக்கு, சொல்லித்தரேன். ஏன்னா இப்ப ஐயா வேலைகள்லாம் மறந்து போதையா, உண்மையாதான்.
உண்மைதான், நீ செய்வேன்னு எனக்கு தெரியும்ல. எந்த ஆனா கோயிலுக்கு வேற நீ மாதிரி மட்டும் மறந்து போகுது. நீ அதைத்தான் சொல்லு, நீ மட்டும் இல்ல, எல்லா பெண்களுக்கு ஒரு உரியது. ஏன்னா அவர்கள்தான் வீட்டில் இருக்கக்கூடிய கணவனையும் குழந்தைகளையும் கண்போன்று நேசிக்கக்கூடியவர்கள். ஏன்னா அவங்க ஒரு குழந்தை உடம்பு சரியில்லாம உடனே ஒரு கோயிலுக்கு வேண்டுதல் பண்ணிடுவாங்க. நடந்த நிகழ்ச்சி நீங்க பாத்தீங்கன்னா, 7 வயசுல எனக்கு பெரியம்மா நடக்கு, பெரியம்மா வளர்ந்துச்சு, திண்ணையில படுக்க வச்சிருக்காங்க. படுக்க வச்சு பெரியம்மா பயங்கரமா இருந்தது. என் வீட்டு பக்கத்துல எவனும் வரமாட்டாங்க. வேப்பங்குள, இளநீ, திராட்சை வந்துகிட்டு இருக்கு. ஆனா நான் படுத்த படுக்கையில கிடக்கேன். டக்குன்னு க்ளோஸ் ஆயிடுச்சு. உயிர் போயிடுச்சு. தாய் துருவே கத்துது, தெருவே கத்துது. எங்க அப்பத்தான ஒரு துளி கூட கவலைப்படாது. ஆனா கவலைப்படல, அந்த மனம் கலங்காது. எங்க அப்பத்தா எல்லாம் என்ன புண்ணையா குளிச்சுட்டானும்ல, புண்ணையா ஆண்டாள் மயன் குளிச்சுட்டான் பேசுறாங்க, பேசியிருக்காங்க. துருவே வந்து நிக்குது. எங்க அம்மா சுத்தமா ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடல. எந்திரிச்சா எதிர்த்தாப்புல தொட்டி இருக்கு, காலை கழுவுனா, முகத்தை கழுவுனா, கழுவிருக்கா. போகும்போது இங்க திண்ணையில கூடியிருந்தவங்க கூட, ஆண்டாளு எங்க போற அப்படின்னு இருக்காங்க. பொருள் இந்த வர்றேன் அப்படியே போயிருக்கா. என் வீட்டுல இருந்து அப்படியே ரைட்ல திரும்பினோட உலகமாரி கோயில் போய் அப்படியே மண்டியை போட்டுக்கிட்டு முந்திய எழுந்திருக்கா. என் பிள்ளை உயிரோட வரணும் இப்படிதான் கேட்டா. அழுதெல்லாம் புலம்பல எங்க அம்மா. என் பிள்ளை எனக்கு உயிரோட வேணும், என் பிள்ளை இப்ப எடுத்துக்கிறேன். முந்திப்பு சேர்ந்தன உடனே அப்படியே கவுளி அடிச்சிருக்கு. எங்க அம்மா சொல்லுது, கவுளி அடிச்சிருக்கு. அப்படியே ஊதி அள்ளிட்டு வந்து அப்படியே நெத்தில பூசினதுதான் அப்படின்னு உயிர் வந்துருச்சு. தெருல இருக்கவன், ஆண்டாளு என்ன செஞ்ச? அவட்ட போய் முந்திட்டு கேட்டேன், கொடுத்தா. எப்படி பாருங்க, வேண்டுதலுக்கு பலன் உண்டு. ஆனா எங்க அம்மா என்ன வேண்டுச்சு? நான் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைக்கு வந்து உனக்கு மாவளை கெடுக்கிறேன்னு வேண்டியிருந்தா. நானும் சாமி கும்பிடாதேன். இங்க வாங்க, எதிர்மறையானது. நானும் சாமி கும்பிடாதேன். எங்க கோயிலுக்கு பூஜை சாப்பிட்ட உடனே எங்க அம்மா சொல்லிடுவா, தம்பி என்னன்னு செய், ஆனா மாவளக்கு மட்டும் நீ வராம இருக்க, உயிர் கொடுத்த தாயிடா அப்படின்பா. அதுக்கு மட்டும் கட்டுப்பட்டு கோயிலுக்கு முன்னாடி போய் படுத்துருவேன். மாவளக்க வைப்பாங்க. எல்லாத்துக்கும் வந்து ஊதி பூசினோடனே எந்திரிச்சு வந்துருவோம் வைங்களேன். சக்தி இருக்கு சாமி. எங்க அம்மா வேண்டதெல்லாம் செஞ்சு, எங்க அம்மா எங்கேயும் அதை விட எங்க அம்மா ஒரு ஏமாத்தம் என்ன தெரியுமா? அதுக்கு கை கால் வந்து வலி, தோல்று வலி, கழுத்து வலி அப்படின்னா சரி, சங்கரன் கோயில் இருக்கக்கூடிய கோமதிட்ட வேண்டும், கோமதி இந்த கையை சரிப்படுத்தி விடு, உனக்கு கை வாங்கி போடுறேன் அப்படிப்பா. எப்படி ஏமாத்துறா பாருங்க. ஒரு நாள் கொடுத்தேன், கை வாங்கி போறான்னு இது எப்படின்னு தெரியலையே அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய டவுட் வந்துச்சு. சரின்ட்டு ஒரு நாள் போறோம். போன உடனே அந்த கோயிலுக்கு முன்னாடி இந்த மினி மினிக்கான விற்கிறாங்க. 5 பைசா, 10 பைசா, 2 பைசா. இதுல அதுல ஒரு கையை வாங்கிட்டு, இது என்னதுமான்னு கேட்கிறேன். நான் கை வாங்கி போறேன்னு வேண்டி இருந்தேன் சின்னவனே. அடப்பாவீங்களா, தெய்வத்தையே இப்படி ஏமாத்துறீங்களாடா. இந்த மினிக்கால 5 காசு, அந்த 5 காசு நீ வாங்கி போறேன்னு சொன்னோன்னு இந்த சாமி ஒனியும் குறப்படுத்துது பாரு அப்படின்னு சொன்ன உடனே, நீ சும்மா இரு அப்படின்ட்டு போயிடும். என்ன சாமி ஏமாத்துறாய். ஆனா அந்த சாமி இவ வாங்கி போற 5 பைசா கைக்காக இல்ல, அவருடைய எண்ணத்துக்காக, அவருடைய வேண்டுதலுக்காக குணப்படுது. எப்பேற்பட்ட சக்தி பாருங்க. உங்களுடைய எண்ணம், நீங்கள் இங்கிருந்து கொண்டு நீங்க கைலாயத்தில் இருக்கக்கூடிய அந்த மானசரோவரில் இருக்கக்கூடிய அந்த சிவனை வழிபட்டாலும் இந்த சக்தி அந்த இடத்துக்கு போய் சேரும். உங்களுடைய எண்ணம் அப்படிப்பட்ட வலிமையானது. அப்பதான் அதுல சொல்றான், நீ ஒரு பண்பை வளர்த்துக் கொள்வாயானால், உருவத்துக்கும் கடவுளுக்கு என்ன சம்பந்தம்? அதாவது அந்த உருவத்துக்கு உண்டான அருள் என்ன? இந்த உருவத்துக்கும் அருளுக்கும் முன்னாடி உன் எண்ணங்கள் அங்கே ஸ்தாபிக்கப்படுகிறது. இதுதான் முக்கியமான விஷயம். உன் எண்ணம். அந்த உருவத்தை பார்த்தோம்னா உன் மனசு சொல்லுது, உன் மனசு எதையும் சொல்லுது, அதை சொல்ற, அது கேட்கிற மாதிரி கேட்குது. அப்ப அந்த உருவத்துக்கிட்ட போய் நீ வேண்டுதெல்லாம் அது என்ன செய்யுது? உன் மனசுக்கு தகுந்த மாதிரி அருள்பாலிக்கிறது. என்ன? உன் மனசு கேட்குது, அம்மா இந்த பிள்ளை கல்யாணத்தை முடிச்சு வைமா, ரொம்ப நான் வயசு ஆகிக்கிட்டே போகுதுன்னு சொன்னோட இவருடைய ஆத்மார்த்தமான விஷயத்தை அந்த தெய்வம் கேட்குது. இவள் வேண்டிய நேரம் அங்கதான். ரொம்ப அழகா
குருநாதர் கேஎஸ்கே சொல்வார், உன் மனதில் எழக்கூடிய கேள்வி, உன் கேள்வி எழுகின்ற நேரம் என ஒரு குழந்தை பிறந்த நேரத்திற்கு சமமானது. நீ ஒரு வேண்டுதலை ஒரு ஒரு வேண்டுதலை தெய்வத்தின் முன்பு வைக்கக்கூடிய அந்த சன நேரத்தில் நவக்கிரகத்தினுடைய ஸ்தாபிதம் எப்படிப்பட்டதோ அந்த அது அப்படியே அருள்பாலிக்கும். அப்போதே அந்த பலன் தீர்மானிக்கப்படுகிறது. இவ்வளவு பெரிய ஞானி தெரியுமா கேஸ்கே? அப்ப அவர் சொல்றாரு, ஒரு குழந்தை பிறந்தோன்னு நீ ஜாதகம் எழுதுறீல, அப்போ உன் கேள்வி பிறக்கக்கூடிய நேரம் குழந்தை பிறந்த நேரத்துக்கு சமமானதாண்டா. அப்போ உன்னுடைய கேள்வி பிறந்த நேரம் ஒரு குழந்தை பிறந்த நேரத்துக்கு சமமானது. இந்த குழந்தைக்கு எப்படி ஜாதகம் பார்க்கறியோ அதே மாதிரி உன் கேள்வி பிறந்த நேரத்துல ஒரு சக்கரத்தை போடு, அதுக்கு பலன் பாருன்றான். பலன் பாருன்றார். அப்ப இங்கதான் உருவத்துக்கும் இந்த உருவம் என்ற நிலையிலிருந்து அருளை பெறுவதற்கு நம்முடைய மனம் என்பது அங்கே நிலை நிற்கிறது. அப்ப அந்த மனம் சொல்லுகிறது இறைவன்கிட்ட, நீ உன்னுடைய வேண்டுதலை விருப்பத்தை உன்னுடைய மனம் சார்ந்த தெய்வத்திட்ட வைக்கும் போது அது அருள்பாலிக்கக்கூடிய நிலை. ஒரே ஒத்த செயலை எதை சொல்ற, ஒரு துளியானது ஒரு ஒரு நீர் துளியானது ஒரே இடத்தில் விழும்போது அது கரும் பாறையாக இருந்தாலும் அது துவாரம் செய்து விடுகிறது, ஓட்டை விழுந்துருது. அதுக்கு சக்தி உண்டு. அப்ப நம்ம எண்ணத்துக்கு சக்தி உண்டு. நேற்று கூட ஒரு அருமையான ஒரு சூட்சமான விஷயத்த வகுப்புல பேசணும். நம்ம வகுப்புல அதாவது நீங்க இருந்தீங்கல்ல, ரொம்ப அருமையான விஷயத்த பேசணும். இப்ப ஜென்ரலா நம்ம எல்லா நாட்கள்லயும் கோயிலுக்கு போறது அப்படின்றத முதல்ல தவிர்த்தோம். நமக்கு ஆகாத நாள்ல கோயில்ல போயிட்டு எதையும் வேண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு கடகலக்கணத்துக்காரன் போய் சனிக்கிழமை ஒரு கோயில்ல போய் என்ன வேண்டாலும் சரி, அவனுக்கு எதிர்மறையானதுதான் நடக்கும். ஏன்னா என்ன எதிர்மறையானதுதான் நடக்கும். அப்ப இதுவே பாத்தீங்கன்னா நம்மளுடைய நம்பிக்கை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த நம்பிக்கையை நீங்க எதன் மேல வைக்கிறீங்களோ அது உங்களை பாதுகாக்கக்கூடிய வல்லமை பெற்றதாகவும் அமையும், அல்லது உங்களுடைய மகிழ்ச்சி காரணமாகவும் அமையும். நம்பிக்கை ஒண்ணுதான். நம்பிக்கை நீங்க எந்த இடத்துல வேணாலும் வைக்கலாம் இல்லையா? அப்ப இந்த நம்பிக்கை என்பதற்கு அடுத்து நீங்க ஒரு நம்பிக்கை வைக்கிறீங்க. சரி, பொன்னையாசாமி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவாரு, அதை செஞ்சா சரியா வந்துடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மேல வைக்கிறீங்க. இந்த நம்பிக்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? மகிழ்ச்சி இல்லையா? ஆனா உலகத்துல பிறந்த எல்லாருமே எல்லா நேரத்திலுமே சந்தோஷமா இருந்துடுறானா? கிடையாது. சந்தோஷமும் துக்கமும் கலந்ததுதானே வாழ்க்கை. இன்பமும் துன்பமும், மேடு பள்ளம். இப்ப இந்த இடத்துல மேடு பள்ளம் என்பது இருக்கிறது, சந்தோஷமும் துயரமும் இருக்கு. இல்லாதவங்க யாரு இருக்கா? நீங்க நல்லா கவனிங்கன்னா, இதுல கும்பலகனுக்காரன் ஆயிலும் கேட்ட ரேவதியில பிறந்துடுறேன், சரியா? அதே மாதிரி சிம்மலகனத்துக்காரன் புனர்பூச விசாகம் புரட்டாயில பிறந்துடுறான். நல்லா கவனி. கும்பலக்கணம் ஆயிலும் கேட்ட ரேவதி. இப்ப கும்பலக்கணத்துக்கு புதன் யாரு? பஞ்சம் அட்டமாதிபதி. சிம்மலக்கணத்து விசாகம் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி குரு 5-8 கூடையவர்களவா. இந்த நட்சத்திரத்துல நீங்க பிறந்துட்டாங்கன்னா காலையில நீ சிரிச்சான்னு வைங்களேன், சாயங்காலம் எங்கிட்டாவது ஒரு இடத்துல மென்டல் ஒரிஸ் ஆயிடுவாங்க. எப்படி பாருங்க? அருமை அருமை. ஆமாய்யா ஆமாய்யா ஆமாய்யா. என்ன எங்கிட்ட கூடியாது. காலையில ஒரு 10 நிமிஷம் இவன் சிரிச்சுட்டான்னு வைங்களேன், அடுத்த 10 நிமிஷத்துல இவன் ஏதாவது விஷயத்தை கவலைப்படணும் அல்லது வருத்தப்படணும் விடாது. நீங்க இந்த மாதிரி ஜாதகத்தை பாத்தீங்கன்னா தலையில இருந்தாலும் சரி சார், இவன் சம்பாத்தியத்துல 10 ரூபாயில ஒரு 2 ரூபாய் அடுத்தவன் அனாமத்தை தின்னுட்டு தான் இருக்கான். அதை விட இப்படி சொல்லலாம், இவன் வாழ்க்கை இன்னொருடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக இருக்கும். இப்ப ஒரு ஓட்டை ஒண்ணுக்கும் இல்லாத இடத்துக்கு போய் வேலை செய்தான்னு வைங்களேன், அவன் பெரிய ஆள் ஆயிருக்கான். இவனுக்கு சம்பளம் கூட கொடுக்க மாட்டான். எப்படி பாருங்க?
இவன் வீட்டுல வந்து அவங்க அம்மாட்ட சொல்லுவான், அம்மா நான் நல்லா தாமா வேலை பார்க்கிறேன், எனக்கு மட்டும்தாம்மா சம்பளத்தை கொடுக்க மாட்டேன்றாரு. எப்படி? இப்படி ஒரு தத்துவம் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. நம்ம இதெல்லாம் எப்படி விவரமா அதை எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். அப்ப உலகத்துல இருக்க எல்லாருமே சந்தோஷமா இருந்துக்கலானா? சரி, சந்தோஷமா இருக்கணும்னு விரும்புறான், அது இந்த பிரபஞ்சம் அவனுக்கு கொடுத்துருதா? அப்ப இவனுடைய கர்மவனைக்கு தக்கவாறு, இவனுடைய விதிக்கு தக்கவாறு தானே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அமைகிறது. அப்ப அந்த விதியை தீர்மானிப்பது யார்? அந்த விதி எங்கே தீர்மானிக்கப்படுகிறது? அந்த விதி எப்படி தீர்மானிக்கப்படுகிறது? இப்படியெல்லாம் நம்ம கேட்டு பழகினா தான் இதுக்குள்ள வந்து நாம எதையாவது உண்மையாவது தொட முடியும். என்ன? ஆனா உன்னை மட்டும் விட்டுறக்கூடாது. எப்படின்னா, ஒரு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, சேரனே உங்க வாக்குல அடிச்சு பின்னி படம் எடுக்குது, அடி இடி விழுந்துகிட்டு இருக்கு, பெரிய மழை அடிக்க போகுது இப்ப. பேசிக்கும் போது வெளியில போலி இடியாப்பம் எடுத்துக்கிட்டு பாருங்க. என்ன மழையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது சாப்பாடை கொண்டு வர்றேன். இது ஒரு 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 நிமித்தம் தான். என்ன மழை அதாவது இது எப்படின்னா, மழை பெய்யும், நல்ல பசியாத கஞ்சி, அதாவது பசியாத மக்களுக்கு பசியாத ஒரு நிலை உண்டு அப்படின்றது தான் நிமித்தம். இது அந்த நிமித்தத்தை நம்ம அப்படி எடுத்துக்கிறோம். இப்ப நாம எப்பயுமே என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரே ஒரு வார்த்தை கீதா சாஸ்திரம் ஒன்று சொல்லியிருப்பாங்க. எதை கொண்டு வந்து இழந்து விட்டோம் என்று அழுகிறாய்? எதை கொண்டு வந்து இழந்து விட்டோம் என்று அழுகிறாய்? இந்த ஒரு வரிக்குள்ள பெரிய சுத்தம் வரும். ஏன் அழுகிறாய்? எதற்காக அழுகிறாய்? எதை கொண்டு வந்து இழந்து விட்டோம் என்று அழுகிறாய்? அவ எல்லாமே இங்க கொடுக்கப்பட்டது, அது இங்கேயே எடுக்கப்படுகிறது. அதான் தத்துவம். இடைப்பட்ட காலத்துல வாழ்நாள்ல ஒரு சந்தோஷம் வேணும். எப்பயுமே நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய மனசை சந்தோஷமாவே வச்சுக்கணும். உங்கள் எண்ணத்திற்கு வலு உண்டு. உங்கள் எண்ணத்துக்கு மீறிய நிலை எதிரையுமே இல்லை. எண்ணத்துக்கு மீறிய வலுவே இல்லை. அப்ப இதுக்கு என்னையா செய்யணும் இல்லையா? இதுக்கு நாம என்ன செய்யணும்? எல்லாருமே மகிழ்ச்சியை பத்தி சொல்றாங்க. மகிழ்ச்சி யாருக்கு? மகிழ்ச்சியை எப்படி? மகிழ்ச்சி எல்லாருக்கும் இருக்கா? இல்ல. அப்ப மகிழ்ச்சியை அடைவது எப்படி? அப்ப மகிழ்ச்சி என்ற சொல்லுக்கு பின்னாடி ஒரு சந்தோஷமும் இருக்கு இல்லையா? மகிழ்ச்சி, சந்தோஷம். சரி, இப்ப ஒண்ணும் இல்ல, நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், சாப்பாடு விரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நமக்கு முன்னாடி ஒரு குழந்தை பசியால துடிச்சுக்கிட்டு இருக்கு, பசியில இருக்கு. இதை பார்த்துக்கிட்டு இந்த சோத்தை நம்ம சாப்பிட முடியுமா? இந்த இடத்துலதான் நம்ம இறைவன் எப்படி தீர்மானிக்கிறான் தெரியுமா? தனக்கு முன்னால் பசியோடு வாழும் ஒரு உயிருடைய நிலையை எண்ணி பார்த்து வருந்தி தன்னுடைய உணவை பகிர்ந்து எவன் உண்ணுகின்றானோ அவனுக்கு இந்த பிரபஞ்சம் ஒருபோதும் ஒரு குறையும் வைக்காதுன்றான். எவ்வளவு பெரிய சுத்தமத்தை வைக்கிறான் பாருங்க. இது பரம ரகசிய சாமி. ஆனா அது கிடக்குது, அவன் விதி அப்படின்னு அள்ளி போட்டு இருக்கான் பாருங்க. அவன் பசுவோடு இருக்கான், அதை பார்த்து அவன் விதிடா, அவன் அப்படி கிடக்குறான், நீ சாப்பிடுறான் அப்படி இவன் சாப்பிட்டு இருக்கான் பாரு, பார்க்க வச்சு. அவனுக்கு இந்த பிரபஞ்சம் ஒரு காலகட்டத்தில் சகலத்தையும் மறுக்கிறது. அப்ப இதைத்தான் வள்ளலார் சொல்றாரு, தயவு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. தயவு. உன் முன்னால் நடந்து செல்கின்ற ஒரு உயிர், அது யாருன்னே தெரியாது. உன் முன்னால் நடந்து செல்கின்ற உயிர் ஒரு ஒரு உயிர் வந்து அடுத்து அந்த கல்ல தடிக்கு விழ போகுது அப்படின்றது இவனுக்கு தெரியுது. அவன் அந்த கல்ல காலை வைக்கும் போதே அவன் விழல, விழ போறான், தடுமாறல. அதுக்கு முன்னாடியே சொல்லுது, தம்பி பார்த்து. எப்படி பாருங்க, இந்த உணர்வு நிலை எவனுக்கு இருக்கிறதோ அவனுக்கு நவக்கிரகங்கள் ஒருபோதும் தீங்கு செய்யாது. இந்த உண்மையை நீங்க தெரிஞ்சு, அதைத்தான் ஐயா தயவுன்னு சொன்னாங்க. இது இந்த இறக்கம் எப்படி வரணும்? இயற்கையாக இருக்கணும், செயற்கையா வந்துடக்கூடாது இல்லையா? செயற்கையாக சொல்லல, தனக்கு முன்னால் பசியோடு இருக்கக்கூடிய ஒரு உயிரை பார்க்க வைத்து உண்பது என்பது கொடூரம்.
கொலை குற்றத்துக்கு மேலானது. தான் உண்ணுகின்ற உணவை பசியோடு தனக்கு எதிரில் இருக்கக்கூடிய உயிரினத்திற்கு அதை பகிர்ந்து உணவை கொடுத்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த உயிருக்கு நவக்கிரகங்கள் ஒருபோதும் தீங்கு செய்யாது. தான் வறுமையில் இருக்கிறேன் என்பதெல்லாம் அவனுக்கு இல்லை. அவனுக்கு எப்பயுமே தெய்வம் கைவிடாது. இது ஒரு பெரிய இதுதான் சாமி ஜீவ ரகசியம். அடுத்தவன் கண்ணோட்டத்துல நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறது தான் தெரியுது. அடுத்தவன் சொல்ல உனக்கு என்னப்பா ராஜாவுக்கு நீ எப்பயுமே இப்படிதானா இருக்க அப்படிமா. அவன் படுற கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். ஆனா வெளியே வந்து பாக்குற வேணிச்சுன்னா நீ மகிழ்ச்சியா இருக்க, நீ சந்தோஷமா இருக்க, நீ நல்லா இருக்க. அவன் அழகா ஒரு கார் வாங்கியிருக்கான், ஸ்விஃப்ட் கார் வாங்கியிருக்கான், சுஷில புது கார். பார்த்தோன்னு என்ன ராமராஜ் புது கார் சூப்பர்டா அப்படிமா. 12 லட்ச ரூபா ஒரு கடை வாங்கினது அவனுக்கு தான் தெரியும். அதை எப்படி கெட்டதுன்னு அவன் யோசிச்சுட்டு இருப்பான். கார் வாங்கிட்டான்னு இவன் சொல்லுவான், கார் வாங்கிட்டோமே இவன் நினைப்பான். இதுதான் வித்தியாசம். அவன் நினைக்கிறான் இவன் சந்தோஷமா இருக்கான்னு. 30 அதுக்கு டிவி கட்டணுமேடா 15,000 ரூபாய் அப்படின்ட்டு அவன் வேதனைப்பட்டுருப்பான். எப்படி கட்டுறது? அப்ப இதுல மகிழ்ச்சி அடுத்தவன் வந்து மகிழ்ச்சியாக இருப்பதாக எண்ணிக்கொண்டு அவன் வழியிலேயே நமக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று எண்ணுவது பகல் கனவு. இவன் மகிழ்ச்சியா இருக்கான்றக்கா நம்ம அதை பின்னாடியே போனோம்னா நமக்கு இது கிடைச்சிடும் சொல்லி ஒருத்தர் பின்பற்றா பாருங்க, அது பகல் கனவு. இதெல்லாம் அப்ப ஒரு எப்படின்னா ஒரு விஷயத்த ஒரு ரகசியம் சொல்லலாம் பாருங்களேன். இப்ப நான் சொன்ன உதாரணத்துக்கும் ஒரு பேரறிஞர் சொன்ன விஷயத்துக்கும் என்ன ஒற்றுமை இருக்கு நீங்க பாருங்களேன். அதாவது இந்த சிசரோ என்ற ஒரு பேரறிஞர் ரோம் நாட்டில் இருந்திருக்காரு. ரோம் நகரத்துல சிசரோ என்ற ஒரு பேரறிஞர். அவன் அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. என்ன சொல்லுமா, எவன் ஒருவனுக்கு சிடுமூஞ்சித்தனமும், என்ன நல்லா கவனிங்க, அவர் சொல்ற ஒரே வார்த்தையில ஒரு பெரிய ஒரு உண்மையை சொல்லிட்டார். உண்மையை சொன்னார். உண்மையிலே ஒரு ரோம் நகரத்தில் இருக்கக்கூடிய சிசரோ என்ற ஒரு பேரறிஞர் சொல்றாரு, எவன் ஒருவன் சிடுமூஞ்சித்தனத்துடன் இருப்பவனும் அடுத்தவனை நம்பாதவனும் நம்பிக்கை இல்லாதவனும் ஒருபோதும் மகிழ்ச்சி என்ற வார்த்தையை அடையவே முடியாதுன்ற. எப்படி பாருங்க, சிடுமூஞ்சித்தனம் இருக்கிறவன்டையும் நம்பிக்கை இல்லாதவன், இந்த ரெண்டும் இருக்கிறவன் ஒருபோதும் மகிழ்ச்சி என்ற வார்த்தைக்கு உண்டான அர்த்தத்தை அனுபவிக்க முடியாது. அப்ப நீங்க கவனிங்க, சிடுமூஞ்சித்தனம்னு என்னது? யாரு கூடயும் அண்டி பழகாதது, அடுத்தவங்களை வந்து அடுத்தவங்ககிட்ட வந்து ஒட்டி பழகாதது, ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாதது. ரொம்ப அது ஒரு கொடுமை சார். இது ஏன்னா எப்பயுமே நீங்க அன்பா ஒண்ணு பாருங்களேன், அது தானா வரும். எப்ப பார்த்தாலும் சிடுமூஞ்சித்தனத்திலே சொல்லுது, யாரையும் நம்புறதே கிடையாது. அப்ப இவங்களுக்கு மகிழ்ச்சி என்ற வார்த்தையே இல்லைன்றான். மகிழ்ச்சிக்கு இடமே இல்லை அப்படின்னு எவ்வளவு பெரிய உண்மை பற்றி பண்ணுவார். ஆமாவா இல்லையா? அப்ப மகிழ்ச்சி என்பது எங்கே இருக்கிறது? மற்ற உயிர்களை பார்த்து அதனுடைய செயலை, அவனுடைய வாழ்வை பார்த்து சந்தோஷப்படுகின்ற ஒரு ஆத்மா. ஒருவன் நமக்கு கெடுதலே நினைத்து பக்கத்தில் வந்தாலும் அவன் மீது நம்பிக்கை கொண்டு அவனை நம்புகின்ற ஒரு விதம் இருக்கு பாத்தீங்களா? அந்த நம்பிக்கை அவனை அந்த தப்பையே பண்ண விடாம தடுத்துரும் அப்படின்ற ஒரு உண்மைதான் இதுக்குள்ள இருக்கு. அப்ப இந்த உலகத்தை நாம் நம்ப வேண்டும். எல்லா உயிர்களையும் நாம் அன்போடு பார்க்க வேண்டும். சொல்லுவார் வள்ளலார் தான் ஒரு ஒருத்தர் சொல்லுவார், அன்பனும் பிடியும் அடைபடும் வளையே. இந்த அன்பன் பிடியும் அடைபடும் மலையை, அதாவது ஒரு மலையை கூட அன்பால வந்து நம்ம தகர்த்தரலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த அன்பு அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ள சகலமும், இந்த அன்பு என்ற ஒன்றுக்குள் நம்மளோட மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், செல்வம், சிறப்பு சகலமும் இருக்கு சாமி அன்புன்ற ஒரே ஒரு வார்த்தை. அப்ப நம்ம எல்லாத்தையுமே அன்பா பார்த்தோம்னா எவ்வுயிரும் தம் உயிர் போல், அதாவது ஐயா சொல்றது எவ்வுயிரும் தம் உயிர் போல் பாடுறா அப்படின்றது. அதாவது விண்ணும் மண்ணும் சேர்ந்து விளைவிப்பதை உண்டு உயிர் வாழும் உயிரினங்கள் அனைத்தும் சமம் என்ற சமதர்மக்குழு குறித்தவர் தான் வள்ளலார். இதுக்குள்ள ஏன் இன்னைக்கு பேசுறோம்?
பூச நட்சத்திரத்துல பேசுறோம். பூச நட்சத்திரம் முடிஞ்சிருச்சு. இதுதான் இன்னைக்கு பூசை. ஒரு அற்புதமான 27 நட்சத்திரத்துல அதி அற்புதமான நட்சத்திரத்துல நம்ம பேசுறோம். எல்லா அதாவது பூச நட்சத்திரத்துக்குள்ள 33 கோடி தேவர்களும் அடக்கம். நல்லா தெரிஞ்சுக்கணும். 33 கோடி தேவர்களும் அடக்கம். சித்தர்கள் அனைவரும் அடக்கம். ஞானிகள், யோகிகள், தவசிகள். நீங்க கவனிச்சீங்கன்னா இப்ப அசுபதியிலிருந்து பூச நட்சத்திரம் வந்து 8வது நட்சத்திரம் வரும் இல்லையா? பூச நட்சத்திரம் 8வது நட்சத்திரம். நீங்க உத்திராட நட்சத்திரம் 8வது நட்சத்திரமா வரும்? 21வது நட்சத்திரமா வரும். அதானே இல்லையா? 21வது நட்சத்திரம் வரும். ஆனால் ஒரு நல்ல கவிஞ வியாழக்கிழமை உத்திராட நட்சத்திரம். இங்கே கடகத்தில் வந்து குரு உச்சமடைவதால் வியாழக்கிழமை பூச நட்சத்திரம். இந்த 2 நாட்களை நாம் வந்து விட்டுறக்கூடாது. இந்த 2 நாட்கள் வந்து ரொம்ப முக்கியமான நாட்கள். அதுல எப்படி கூடியாது வியாழக்கிழமை உத்திராட நட்சத்திரம் வந்துருச்சா பக்கத்துல அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போய் கொஞ்சோடு ஒரு வில்வத்தை வாங்கி கொண்டு போய் அவர் தலையில கொடுங்க. இல்லாட்டி அபிஷேக நேரம் தெரிஞ்சா அது சரி, ஒரு மாதுளம் பழத்தை வாங்குங்க. அதுல நல்ல அந்த முத்துக்களை வந்து எடுத்துட்டு கொஞ்சோண்டு ஒரு 100 தேனை வாங்கி அதுல ஊத்தி அதை சுவாமி கையில கொடுத்து அதை சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண சொல்லுங்க. போகுமானது. இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்றத ஒன்று சொல்றாங்க. ஆனா குலதெய்வ வழிபாடை பத்தி நம்ம நிறைய அது எப்படி பண்றது, குலதெய்வத்தை நிறைய பேர் இப்ப என்ன செஞ்சாங்கன்னா குலதெய்வம் இவங்களுக்கு தெரியல. இவங்களை நம்பி நம்ம ஜோதிட பெருமக்கள் இவன் பூரா உலகம் பூரா சுத்தின வேண்டியா அவன்கிட்ட போய் குலதெய்வம் எங்க இருக்கு சாமி? ஏண்டா நீ பிறந்த உங்க அப்பா உங்க அப்பனை பத்த தாத்தன் வழியில எவனாவது பங்காளிய எங்கேயாவது ஒரு அவன் சொந்த ஊர்ல எவனா இருந்தானா அவனை போய் கேட்டா அவன் சொல்லிடுவான், உங்க குலதெய்வம் இதாண்டா அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? இதை விட்டு போட்டு இவன் ஒரு திண்ணையில உட்காந்துருப்பான். இது நாய்க்கு அது தெருவில் இருக்கக்கூடிய சாமியே தெரியாது. அவன்கிட்ட போய் சாமி என் குலதெய்வம் எப்படி பாக்குறது அப்படின்னா அவன் இதுதான்டா சாக்குன்னு சொல்லி அப்படியே என்ன எல்லா குலதெய்வத்தை வந்து 5ஆம் இடத்தை, ஏன்னா 9க்கு 9ஆம் இடம் 5ஆம் இடம் அதுதான் குலதெய்வம் குறிப்பிட்டாங்க. சரியா? ஆமா, இது இப்படித்தான் கொண்டு போறாங்க. 5ஆம் இடத்து குலதெய்வம் சொல்லி அதுதான் சரிந்து போறவங்க இருக்கான். சரி, அவன் ஆராய்ச்சி அவன் எது அப்படின்னு போயிடுவோம். அவன் எதையாவது ஒரு இடத்த வந்து சொல்லி இந்த இடத்துல இருக்கு நீங்க போய் கும்பிடுங்க. இப்படித்தான் ஒரு பொம்பளைக்கு வந்து இதான் அவன் குலதெய்வம்னு சொல்லியிருக்கான். அவன் சவுத்தார்காடு பக்கத்துல ஒரு இடத்துல போய் அந்த அந்த இவனுக்கு அந்த கோயில் ஏதோ வந்து எவனோ சொல்லி தெரிஞ்சதுக்கு இவன் சொல்லிவிட்டான். அந்த கோயில் போயிட்டு வரும்போதே அவர் கார் ஆக்சிடென்ட். இப்படி எதிர்மறையா நடக்கும். நீங்க எப்பயுமே அதை செஞ்சிடக்கூடாது. உங்களுக்கு உரிய நாட்கள் ஒண்ணு இருக்கு. நம்ம கோயிலுக்கு போகக்கூடிய நாட்கள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த நாட்களை நம்ம விடக்கூடாது. கேஷுவலா ஒவ்வொரு இப்ப மேசலக்கணமா இந்த 1-5-9 இருக்கும். செவ்வாய், ஞாயிறு, வியாழன் இந்த 3 நாளை நம்ம வந்து பக்குவமா எடுத்துக்கிடுவோம். அப்ப இதுலயே வந்து ஒரு ரேஷியோ இருக்கு. இப்ப செவ்வாய்க்கிழமை சிவன் கோயிலுக்கு போனா என்ன நடக்கும், செவ்வாய்க்கிழமை நீங்க சுப்பிரமணியரை வழிபட்டா என்ன நடக்கும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதே இது இவனுக்கு இன்னொரு விதிவிலக்கு வச்சிருக்கான். ஞாயிற்றுக்கிழமை போய் முருகனை வழிபடுறதுக்கும் ஞாயிற்றுக்கிழமை போய் சிவனை வழிபடுறதுக்கும் வித்தியாசம். இது ஒரு ரேஷியோ. இதுல ஒரு ரேஷியோ இருக்கு. அந்த ரேஷியோ பத்தி நான் வந்து அழகா ஒரு 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 சச்சங்கத்துல அதை முழுக்க எல்லா லக்கணத்துக்கும் நான் எடுத்து கொடுக்குறேன். அப்படிப்படி அதைபடி எல்லாத்துக்குமே சொல்லுங்க. இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. ஏன்னா நம்ம மட்டும் இதை வச்சுக்க கூடாது, எல்லாத்துக்கும் சொல்லணும். நம்ம பெற்ற அந்த கருத்துக்கள் நம்ம பெற்ற இதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்பதான் ஏன்னா இதுல என்னத்தை நம்ம கொண்டு போகிறோம், யாம் பெற்ற இன்பம் பெருகை பையன் தெரிஞ்ச கருத்துக்களை சொல்லி அவன் அவன் நல்லா இருக்கிறான்னு வைங்களேன். நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. நேற்று ஒரு அம்மா சொல்லுது, நான் கரூர்ல இருந்து வந்துட்டு இருந்தேன். மதுரைக்கு முன்னாடி கேடிஎஃப்சின்னு ஒரு ஒரு காப்பி கடை இருக்கு. உங்களுக்கு தான் தெரியுமே, நான் ஒரு சாப்பாடுறாமே டேஸ்ட்
அதுக்குள்ள ஒரு காப்பி, அந்த டிகாஷனும் ஒரு காப்பி சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. இறங்கி போய் காப்பி சாப்பிட்டுட்டு இருந்தேன். பின்னாடி ஒரு கார் வந்து நின்றுது. அது வந்து ஒரு அம்மா மட்டும் வாங்கி ஒரு டோக்கனை வாங்கிட்டு போய் காப்பி வாங்கிட்டு இப்படி என்னைய பார்த்துச்சு. பார்த்த உடனே காப்பியை வச்சுட்டு பக்கத்துல வந்து, நீங்க பொன்னையாசாமி தானே அப்படின்னுச்சு. ஆமா தாயி அப்படின்னு. உடனே நமஸ்காரம், காலில் வந்து நமஸ்காரம். சாமி சாமி எந்திரிங்க, கொஞ்சம் ஹோட்டலு காப்பி கடையில் வைத்து எங்க சாமி சொல்லிட்டு அவங்க புருஷனை கூட்டிட்டு வந்து வேகமா கூப்பிட்டு வந்து அறிமுகப்படுத்தி அங்க இருக்கிற எத்தனை பேர்த்தையும் அங்க கடையை டீ குடிக்க வந்தேன், காப்பி குடிக்க வந்தேன், குடிக்க வந்தேன், எல்லாத்தையும் குடிச்சா எவ்வளவு பெரிய மகான் தெரியுமா, எப்படி உட்கார்ந்துருக்காரு பாரு அப்படின்னு சொல்லி எப்படி பாருங்க. இது நம்ம சொல்லி கொடுத்தா கிடைக்குது? நம்மளுடைய செயலுக்கு கிடைத்த, நம்ம எண்ணத்துக்கு கிடைத்த அந்த மரியாதை. இந்த பிரபஞ்சம் ஒருத்தருக்கு ஒரு மரியாதையை கொடுக்கிறது என்றால் அவனுடைய சுத்த செயலுக்கு கிடைக்கக்கூடியது, அவன் எண்ணத்துக்கு கிடைக்கக்கூடியதுதான். இது புனையாக கிடைச்ச மரியாதையே கிடையாது. இந்த ஆத்மா எதையோ பண்ணிருக்கு. அப்ப எத்தனையோ பேர்த்த வந்து நம்ம ஒரு நல்வழிப்படுத்துறதுக்காக சுயநலம் இல்லாமல் நமக்கு இவன் இருந்து இவ்வளவு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாம நம்ம வந்து பிரதி உபகாரம் இல்லாம சில வாழ்வியல் நெறிமுறைகள் சொல்லிக் கொடுக்குறோம் பாத்தீங்களா, அதுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை. எத்தனை குடும்பம் இந்த அஸ்மிதி மகம் மூலத்துல இன்னைக்கு வரைக்கும் வழிபட்டு சூப்பரா இருக்காங்க. அடைக்கப்பட்ட அத்தனை கதவுகள் திறக்கப்படும் போது ஒரு மனுஷனுக்கு எப்படி மகிழ்ச்சி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலை இந்த பாரியாயத்தில் நம்ம இறைவனர்களால் அன்னை மீனாட்சியினுடைய அனுக்கிரகத்தால் எடுத்து கொடுக்கப்பட்டதுதான் அஸ்வதி மகம் என்ற இந்த பாரியாய கணக்கு. இன்னைக்கு வரைக்கும் மக்கள் வழிபடுறான், பல பேர் நல்லா இருக்கான். நம்மகிட்ட வந்து ஒவ்வொருத்தர் சாமி இந்த அஸ்வதி மகம் மூலம் செவ்வாய் வியாழன் ஞாயிறு விடுறதே இல்லை சாமி, விநாயகர் சுத்த சுத்த எனக்கு அவ்வளவு சந்தோஷம் மகிழ்ச்சி, நல்லா தூக்கம் இல்லாதவங்க தூங்குறேன், நல்லா இருக்கும் என் வாழ்க்கை. அப்படி சொல்றேன் சுத்தம் முன்னாடி நல்லா தூங்குறேன் சாமி. சில பிள்ளைகள் பதறி இருந்திருக்கு, அதெல்லாம் இல்லை, நல்லா தூங்குங்க. காலையில பிரச்சனைய தூங்குனாலே இந்த உணர்வுக்கு அத்தனை ஆர்கான் நல்லா வேலை செய்யாது இல்லையா? அவ்வளவுதான். மனம் சந்தோஷம்ன்றது உடல் ரீதியாவும் இருக்குல்ல. அதனால மகிழ்ச்சி என்ற வார்த்தைய நாம இதை விட இன்னும் அழகா என்னென்ன மாதிரியான பணத்தினால வந்து ஒருபோதும் மகிழ்ச்சி கிடைக்காது, நல்லா தெரிஞ்சுங்க. பணத்தினாலதான் ஒருத்தர் மகிழ்ச்சியா இருக்காங்கன்னா அது முட்டாள். மகிழ்ச்சி அதுல இல்லை. அப்ப மகிழ்ச்சி எந்தெந்த வகையில் எப்படி நமக்கு கிடைக்கிறது, எப்படி கிடைக்க வேண்டும், கிடைப்பதை எப்படி நாம தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். மகிழ்ச்சி என்பது என்ன? வாழ்வியல்ல கிடைக்கக்கூடிய சந்தோஷம் தான் சாமி, வேற என்ன? அதை எப்படி அடைவது, எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்பதை அடுத்த சத்சங்கத்துல நம்ம பார்ப்போம். என்ன நண்பர்களே, எல்லாம் வல்ல இறைவன். ஒரு குட்டி கேள்வி. அந்த உத்திராட நட்சத்திரம் வியாழக்கிழமை, பூச நட்சத்திரம் வியாழக்கிழமை யார் வேணாலும் பண்ணலாமா? தாராளமா, யார் வேணாலும். நீங்க ஒரு சிலர் போகக்கூடாத நாட்கள்னு சொன்னீங்க. அது ஒருவேளை அந்த மிதுனம் கன்னி லக்னக்காரங்க இந்த 2 கிழமைக்கு வந்து யாருக்கும் வந்து இது இல்லை, எதிரிடையோ கிடையாது. வியாழக்கிழமை வரக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தை அன்னைக்கு சிவாலயம் போய் கொஞ்சோண்டு உங்க, அதாவது பலாப்பழம் கிடைச்சுன்னா பலாப்பழம் தேனு, அது இல்லாத பட்சத்துல மாதுளம்பழமும் தேனும் கலந்து அபிஷேகத்துக்கு கொடுங்க. கொஞ்சம் வில்வத்தை வாங்கி கொடுத்துருங்க, அவ்வளவுதான். இதை செஞ்சு வாங்க. உங்க பிராப்தகதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பிராப்தம் அப்படின்னா என்ன? கர்ம வினையோடு சேர்ந்த வாழ்வியல் நெறிமுறையை வளத்தை கொடுப்பதுக்கு பேர் தான் பிராப்த கர்மா. உன்னுடைய செயலுக்கு தக்க ஒரு எதிர்வினை, அது வந்து அங்கே வந்து சிவனுக்கு செய்யும் போது அது மாறுபடுகிறது. ஏன்னா இல்லாத ஒன்றை உருவாக்கக்கூடிய சக்தி. நேற்று நாங்க வகுப்புல பேசிக்கிட்டு இருந்தோம், ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். எப்படின்னா, இப்ப என் ஜாதகத்துல வந்து இப்ப ஒருத்தர் பிறக்கிறாரு, அவர் ஜாதகத்துல பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி நல்லாவே இருக்கிறாங்க. தனஸ்தானாதிபதி நல்லா இருக்காரு, பஞ்சமாதிபதி நல்லா இருக்காரு, பாக்கியாதிபதி நல்லா இருக்காரு, லக்னாதிபதியும் நல்லா இருக்கிறாரு. அப்ப அவர் வந்து ஒரு உயர்ந்த பீடத்துக்கு சொந்தக்காரர், மரியாதைக்குரியவர். ஆனா இயற்கை அவர் கிடைக்கக்கூடிய அந்த மரியாதையும் கொடுக்குது. ஆனா ஒரு ஜாதகர் வந்து இப்ப நம்ம எப்படின்னா, ஒரு ஜனாதிபதியா இருக்காங்க, பிரதமரா இருக்காங்க, அமெரிக்கா ஜனாதிபதியா இருக்காரு நம்ம ட்ரம்ப். ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து ஜனாதிபதி பிரதமர் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு கீழே சிஎம், ஸ்டேட்ல வந்து சிஎம்ன்றோம், சென்ட்ரல் மினிஸ்டர், ஸ்டேட் மினிஸ்டர், அதுக்கடுத்து நம்ம கவுன்சிலர், இப்படிலாம் சொல்றோம். இப்படிப்பட்ட பதவிகளை
ஒரு ஜாதகத்தை எடுத்து போட்டு நீங்க தீர்மானிச்சிருவீங்களா? தகுதி நிலையை பிரிக்கலாம். இப்ப எனக்கு கூட இருந்தது பாக்கியாதிபதி பஞ்சமத்தில் மிகச்சிறந்த அரசியல்வாதியா நான் இருந்திருக்கலாம். ஏன்னா அரசியல் பற்று இருந்தது, அதோட தொடர்பு இருந்தது. நான் இல்லைங்கல, நான் ஒரு அனுதாபியா இல்ல, திமுகல வந்து ஒரு நல்ல ஒரு தொடர்புல இருந்தேன். அரசியல் தலைவர்கள் பூராமே எனக்கு நல்ல பழக்கம் தான், தொடர்பு இருந்தது. ஆனா அதுக்குள்ள பிரகாசிக்க முடிஞ்சா? இல்லையே. இப்பயும் அரசியல்வாதிகளுடைய தொடர்பு எனக்கு இருக்கத்தான் செய்யுது. ஏன் நான் வந்து அரசியல்வாதி ஆகல? ஆனா என்ன ஒரு ஆன்மீகவாதி ஆக்கிடுச்சு, ஆன்மீகவாதி ஆக்கிடுச்சு. ஆனால் இந்த என்னுடைய தகுதிக்கு தகுந்த ஒரு பிரகாசம், ஒரு புகழ், இதை எப்படி கொடுத்தது அப்படின்றதுதான் இதுல ரகசியத்தின் ரகசியமா இருந்தது. அதை நேற்று எங்க மக்களுக்கு நான் கொடுத்தேன். அது பற்றிய விளக்கம் அடுத்த சத்சங்கத்துல நம்ம இடையிலே ஒரு சத்சங்கம் போடுவோம். மாசத்துக்கு ஒரு 2 சத்சங்கமாகும். முதல் ஞாயிற்றுக்கிழமை, கடைசி ஞாயிற்றுக்கிழமை, அந்த மாதிரி எடுக்கும். சரியா? அதுக்கு உண்டான முயற்சி பண்ணுவோம். ஏன்னா இது லாங்கா போயிருது உங்களுக்கு. இதை இது பண்ணா சரி அடுத்துதானே அப்படின்னு போயிடும். அடுத்து நம்ம மாசத்துக்கு 2 சத்சங்கத்தை போடுவோம். அப்பதான் சரியா வரும். சரியா? ஐயா ஒரு விண்ணப்பம் ஐயா. என்னங்கம்மா? ஐயா ஒரு விண்ணப்பம் ஐயா. சொல்லுங்கம்மா. சித்ரா பௌர்ணமி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. போன வருஷம் உங்க வீடியோ பார்த்து சித்ரா பௌர்ணமியில நெல்லு இந்த மரக்கால வச்சு வழிபட்டு செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு பழனியில போய் செலுத்தினாங்க ஐயா. அவங்க ஆசீர்வாதத்துல, சுவாமியோட ஆசீர்வாதத்துலயும் இடம் வாங்கிட்டேன். ஆனா வீடு கட்ட முடியல. எனக்கு அதுக்கு என்னன்னு ஒரு வழி சொல்லுங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிற மாதிரி அதனுடைய பலனை வந்து நீங்க சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு பூச நட்சத்திரத்துக்கும் உங்களுடைய இதுல வந்து என்னுடைய பையனும் கணவரும் போயிட்டு வந்தாங்க ஐயா ஜீவசமாதிக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. உண்மையிலே நான் சித்ரா பௌர்ணமி எடுக்கணும்னு நினைச்சேன். இது நான் இப்படி எதுக்கு இப்படி ரூட்டை மாத்திச்சுன்னு எனக்கு தெரியாது. ரூட்டை மாத்தி விட்டுச்சு. ஆக்சுவலா வந்து மாதத்தின் முதல், அதாவது வருடத்தினுடைய முதல் மாதம் சித்திரை. சரியா? இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அப்படின்னு. ஆக்சுவலா இதை வந்து எப்ப அப்படின்னா 2003லயோ 2002லயோ சித்ரா பௌர்ணமியுடன் கூடிய சந்திர கிரகணம் வந்தது. சந்திர கிரகணம் வந்துச்சு. அப்ப நாங்க எல்லாரும் ஆன்மீகவாதியில அப்ப மிஸ்டிக் செல்வம் எல்லாம் கூட இருக்காரு. மிஸ்டிக் செல்வம், நானு, இந்த விருதுநகர் ரமேஷ்சாமி, அதிர்ஷ்ட சுப்பிரமணி, இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இந்த கிரகணத்துக்கு வந்து நம்ம திருச்செந்தூர் போவோமே அப்படின்னாரு. யாரு? மிஸ்டிக் செல்வம். சரின்னு போன் பண்ணி எல்லாம் அங்க ஏற்பாடு பண்ண வச்சுட்டு நாங்க எல்லாம் கார்ல போயிட்டோம். அப்ப எல்லாம் இப்படி கூட்டம் கிடையாது. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு முழுக்க முழுக்க கடற்கரையில உட்கார்ந்து ஜபம் பண்ணும். கிரகணத்தன்னைக்கு, நல்லா தெரிஞ்சுங்க, கிரகணத்தன்னைக்கு. ஒரு கிரகணத்தன்னைக்கு நீங்க ஒரு மந்திரத்தை ஒரு தடவை சொன்னா அது 1 கோடி உருவுக்கு சமம். 1 கோடி உருவு ஒரு தடவை சொன்னா 1 கோடி உருவுக்கு சமம். அப்ப நாங்க முழு இரவுத்துலயும் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்குரிய மந்திரத்தை ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு குருநாதர் கொடுத்த மந்திரத்தை நான் ஜபம் பண்ணிக்கிருக்கேன். அவங்க பண்ணாரு, மிஸ்டிக்ஷன் ஒண்ணு பண்ணிக்கிட்டு. அதுக்கு அப்புறம் தான் இந்த சித்ரா பௌர்ணமிக்குரிய சிறப்பு என்ன நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப இந்த ஒரு மதுரையவே பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோவில் வந்து பூமத்தேரனுடைய அந்த தொடர்புலதான் இந்த கோயில் இருக்கு. இந்த கோயில் அப்படித்தான் கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சித்திரை மாதம் வரக்கூடியதுல சித்திரை திருவிழான்னு எடுக்கிறாங்க. அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் ஆத்துல அழகர் இறங்குறாரு. அதுக்கு முதல் நாள் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கும். அதுக்கடுத்து தேரோட்டம், அதுக்கடுத்து எதிர் சேர்வை, அதுக்கடுத்து அழகர் ஆத்துல இறங்குறாரு. அது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இறங்குறாரு. சரியா? இப்ப நீங்க சைவமும் வைணவமும் இணைகின்ற நாள் தான் சித்ரா பௌர்ணமி. எப்படின்னா மீனாட்சி என்பது சைவம் தானே, சைவாகமம். பெருமாள் என்பவர் வைணவம் தானே. அப்ப சித்ரா பௌர்ணமிக்கு தான் வைணவத்தையும் சைவத்தையும் இணைக்கின்ற ஒரு பெருநாள். அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுல ஒரு பெரிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய வானத்தையும் பூமியும் இணைகின்ற திருநாள். இது ரெண்டையும் இணைக்குது.
இப்ப அதே இடத்துல ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு 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 சூரியனும் சந்திரனும் அல்லது இவர்களுடைய அந்த சமசப்தமத்தில் இருந்தா கூட இவர்களுடைய நிலைப்பாடு ஒருமைப்படக்கூடிய காலம். சித்ரா பௌர்ணமி லேசா நினைச்சிடக்கூடாது. நீங்க என்ன செய்யலாம் சித்ரா பௌர்ணமிக்கு? இப்ப தை பௌர்ணமி நம்ம சரலக்கணம்னு ஒண்ணு இருக்கு. ஆடி மாசம், ஐப்பசி மாசம், தை மாசம், சித்திரை மாசம். இதுல ஆடி அமாவாசைக்கு ஒரு பவர் இருக்கு, தை அமாவாசைக்கு ஒரு பவர் கொடுத்துருக்காங்க. இந்த 2 மாதமும் எதிர்க்கக்கூடிய இதை செய்ய சொல்றாங்க இந்த அமாவாசைக்கு. ஆனா அதே தை பௌர்ணமிக்கு ஆடி பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி இதுக்கு ரொம்ப விசேஷமா உண்டு. இப்ப இதுல நாம சாதாரணமா பாரம்பரியமா கெட்டு போன குடும்பம், அதாவது வாழ்ந்து கெட்ட குடும்பம் தான். எங்க முன்னோர்கள் ரொம்ப ஓடு இருந்தாங்க. ஒண்ணும் இல்லை சாமி, எங்க கிட்ட பூர்வீக சொத்து எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்து கிடைக்கல, என் அண்ணன் பூரா என்னை ஏமாத்திட்டு போயிட்டான், எங்க சித்தப்பா பங்காளிகள் பூரா எங்களை ஏமாத்திட்டாங்க. அப்ப ஏமாற்றத்தினுடைய விளிம்பில் இருக்கக்கூடியவங்க இதெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று கிடைக்கவில்லை என்றால் ஒரு ஏமாற்றம் தானே. அதாவது எங்க அப்பா சொத்து சேர்த்து வச்சு அதை எனக்கு கிடைக்க விடாம எங்க அண்ணன் எங்க அக்கால அதை இதை எடுத்துக்கிட்டு என்னைய விரட்டி விட்டாங்கன்னா என்னை ஏமாத்துறாங்கன்னு தானே அர்த்தம். அப்ப நம்ம ஜாதகத்துல பார்ப்போம், உனக்கு பஞ்சமாதிபதி நல்லா இல்லடா அதனால பூர்வீக சொத்து கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்லி ஆறுதல் சொல்லுவோம்னு வைங்க. ஆனாலும் அது வேகம் எப்படி இருக்கும்? எனக்கு அவ்வளவு சொத்தை நான் எப்படி விட்டுட்டு வர்றது? வருமா இல்லையா? அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் தீர்றதுக்கும் வருஷக்கணக்கா காலங்காலமா பகை கொண்ட பங்காளிகள் அப்படின்னு ஒரு இது இருக்கும். இதையெல்லாம் ஒண்ணு சேர்க்கக்கூடிய நாள் எது தெரியுமா? இந்த சித்ரா பௌர்ணமி. அப்ப சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இதே இதுதான், நல்ல மரக்கா நெல்லு, தென்னம்பாலை, நல்ல காமாட்சி விளக்கு, அதுல உங்களுக்கு பிடித்தமான அதாவது வீட்டு தெய்வம்னு ஒண்ணு இருக்கு சாமி. இந்த வீட்டு தெய்வத்தை நம்ம கூப்பிடுறதுடைய அழகு சுங்கடி சேலை வைக்கணும், காதோல கருவுமணி. என்ன அன்னைக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தெள்ளு மாவும் பானகமும் வைக்கணும். வச்சு பலகாரங்களை படைச்சு நல்ல அழகா தீபாரதனை எடுத்தீங்கன்னு வைக்கிறேன், வாழ்க்கையினுடையது அவ்வளவு அழகா இருக்கும். இந்த அம்மா சொல்றது 100% உண்மை. சித்திரை மாதம் வரக்கூடிய அந்த மரக்காணல கொண்டு போய் அப்படி பழனி உண்டியல்ல போட்டுறணும், காணி உண்டியல்ல போட்டுறணும். அப்படி பண்ணா சொத்து பிரச்சனை, முதல்ல சொத்து பிரச்சனை தீர்ந்துடும். எனக்கு ஒரு சொந்த வீடு வேணுன்றவனுக்கு வீடு கொடுக்கும். அதை விட என்ன, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த இந்த மாதிரி வழிபடுறவங்களுக்கு ஆண்டாண்டு காலமா ஆண் வாரிசே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஆண் வாரிசு கிடைச்சிடும். குழந்தையே இல்லை சாமி 15 வருஷமா கல்யாணம் ஆகி அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களும் இந்த சித்ரா பௌர்ணமியுடைய வழிபாடு பண்ணாங்கன்னா எப்படி புரியும் குழந்தை. இதுதான் சரியா? இப்போ அருமையா சித்ரா பௌர்ணமிக்கு நல்லா வீட்டுல எல்லாமே வீட்டுல பூஜை கொடுங்க, விளக்கெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தி சுவாமிகளுக்கு நல்ல பூமாலை சாத்தி, நல்ல நீங்க இதை கூட பண்ண முடியலன்னா ஒரு சின்ன தட்டுல நெல்லும் அரிசியும் போட்டு அது மேல ஒரு செம்புல தண்ணி எடுத்து வச்சு அதுக்கு மேல ஒரு தேங்காய் வெத்தலை இருக்கு இல்லையா, வெத்தலை 27 வெத்தலை எடுத்து அந்த கலசத்துல 9 பிரிச்சு வச்சு 3 பாகமா வச்சு அதுக்கு மேல ஒரு தேங்காயை வச்சுட்டு நீங்க சந்தன குங்குமம் வச்சு பூஜை பண்ணுங்க. பூஜை பண்ணி அதை எடுத்து நீங்க செய்யலாம், அதுவும் செய்யலாம், தப்பெல்லாம் இல்லை. இது செஞ்சாலும் அது செஞ்சாலும் ஒண்ணுதான். என்ன வைக்கணும் அப்படின்னா அதுல நீங்க வைக்க வேண்டியது இந்த விரலி மஞ்சள், வில்வம், துளசி, அருகம்புல் இருக்கு இல்லையா, அருகம்புல், விரலி மஞ்சள், வில்வம், துளசி, வெத்தலைபாக்கு, இது போக 2 சைடு 2 எலுமிச்சம்பழத்தை வச்சிட வேண்டியது. நீங்க வாட்டுக்கு ப்ரே பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் சேரும். சரியா? நல்லா கிடைச்சு அதுக்கடுத்து வையாசி விசாகத்துக்கு போயிடுவோம். ஏன்னா அடுத்த மாசம் வையாசி விசாகம் வந்துடும். அதை எப்படி கொண்டாடுறதுக்கு பார்ப்போம். நன்றி நண்பர்களே. எல்லாம் வல்ல இறைவன் நான் வணங்கும் நன்றி ஐயா. உங்கள் இல்லமெல்லாம் நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. ஓகே, நன்றி சுவாமி. தேங்க்யூ. நன்றிங்க. தேங்க்யூ ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா நன்றி ஐயா. சாமிஜி. நன்றி சுவாமிகளே. நன்றிங்க ஐயா.
சுவாமி இந்த பாளையம் வந்து அந்த நெல்லுல குத்தி வைக்கணுமா? நன்றி ஐயா. ஆமா, பாளைய நெல்லுல குத்தும். Yes. நன்றி சாமி. நன்றி சரணமா. நன்றி 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 நன்றி. கேட்டீங்களே? ஐயா நன்றி ஐயா. நன்றிமா. லட்சுமி பிரபா என்ன ஆமாங்க. எப்போ வந்தீங்க? டாக்டர் லட்சுமி பிரபா டாக்டர் தானே? அவங்களுக்கு காது கேட்கல போயிட்டு. ஆமா,